بسم الله الرحمن الرحيم. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம குரான் காலேஜ் சேனலில் இன்றைக்கி குரானிக் பாட்காஸ்ட்டில் உஸ்தாத் அல்தாஃபியோட தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம சூரா தாகாவோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருந்தோம். அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே சூரா தாகாவை வெர்ஸ் பை வெர்ஸ் அதில் உள்ள அந்த வரலாறுகள் எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 8 வசனங்களுக்கான விரிவாக்கத்தை உஸ்தாத் அல்தாஃபியோட டிஸ்கஷன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். உஸ்தாத், நம்ம சொன்ன மாதிரியே சூரா தாகாவோட எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஷால்லா பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வசனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தாகா அப்படின்னு வருது. ஸோ இதுக்கு பெருசாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் விளக்கம் சொன்னதாவோ அந்த மாதிரி எதுவும் அறியப்படலை. அல்லாஹ் மெயினாக குரானில் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி வசனங்கள் வச்சுருக்கிறதுனால அர்த்தம் என்ன, அதுக்கான நோக்கம் என்னவாக இருக்குது? இந்த கேள்வி ஏன் வருதுன்னு கேட்டால், தாகா அப்படின்னு படித்த உடனே குரான் மொழிபெயர்ப்பு எடுத்து பார்த்தோம்னா அந்த பக்கமும் தாகான்னு தான் இருக்கும். அதனால் பெரும்பாலும் பல பேருக்கு இந்த கேள்விகள் வரும். ஏன்னா மொழிபெயர்ப்புனா அங்கே இருக்கிறதுக்கு இங்கே மொழிபெயர்க்கப்படணும்ல, தமிழில் வரணும்ல. அரபியில் இருக்கிறத அப்படியே தமிழில் தூக்கி வச்சா அதுக்கு பேர் மொழிபெயர்ப்பு இல்லையே, ஏன் அப்படி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி வர்றது இயல்பு. இது மொழிபெயர்க்க முடியாது. ஏன்னா இது மொழியில் உள்ள ஒரு வார்த்தை அல்ல, இது ஒரு சொல் அல்ல. இது தா ஹா அப்படின்னு அரபு மொழியில் இருக்கிற 2 எழுத்துக்கள். எழுத்துக்களுக்கு எப்படி பொருள் சொல்ல முடியும்? ஆ ஆ அப்படிங்கிறோம், கா சா அப்படிங்கிறோம். இதுக்கு அர்த்தம் சொல்லுன்னா எப்படி சொல்ல முடியும்? அது வேறு வார்த்தைகளோ வேறு எழுத்துக்களோடு சேர்ந்து ஒரு வார்த்தையாக ஒரு வாக்கியமாக உருப்பெறுகிற பொழுது தான் அதுக்கு நாம் பொருள் கொள்ள முடியும். இதுக்கு பொருள் சொல்ல முடியுமான பொருள் சொல்ல முடியாது. அதனால் மொழிபெயர்க்க முடியாதுங்கிறதுனால அப்படியே தூக்கி வச்சிடுறாங்க. இப்போ நமக்கு அடுத்து ஒரு கேள்வி வரும், அப்போ அர்த்தமே இல்லாத ஒரு விஷயங்களை அல்லாஹ் பேசியிருக்கிறானா, எதுக்கு அப்படி சொல்லணும், தேவையில்லாமல் பயன் இல்லாமல் என்கிற அடிப்படையில் ஒரு கேள்வி அதுக்குள்ளே வரலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் எதுவுமே பயனற்றது கிடையாது, எதுவுமே நோக்கம் இல்லாத, தத்துவம் இல்லாத, தாத்பரியம் இல்லாத வெற்று வார்த்தைகள் எதுவுமே கிடையாது. அல்லாஹ் ஒரு முக்கியமான நோக்கத்திற்காகத்தான் அதை அருளியிருப்பான்னு நம்ம நம்புகிறோம். அந்த நம்பிக்கையை நம்ம ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது அந்த நோக்கத்தை நாம் கண்டறிந்து கொள்ள முடியும். அப்படி பலரும் பல்வேறு ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறாங்க, பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி குரானில் ஏறத்தாழ 29 அத்தியாயங்களில் இது மாதிரியான தனித்த எழுத்துக்களை கொண்டு சூறாக்கள் துவக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்கரா சொல்கிறோம், அலிஃப் லாம் மீம் அப்படின்னு ஆரம்பிக்குதுல, அந்த மாதிரி ஒத்தை எழுத்துக்களில் சில சூறாக்களில் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறான், 2 எழுத்துக்களில் சில சூறாக்களில், 3 எழுத்துக்களில் சில சூறாக்களில், 4 எழுத்துக்களில், 5 எழுத்துக்களை போட்டு இப்போ காஃப் அப்படின்னு ஒரு சூறா ஆரம்பிக்குது, நூன்னு ஒரு சூறா ஆரம்பிக்குது, சாதுன்னு ஒரு சூறா ஆரம்பிக்குது. ஒரு எழுத்து மட்டும்தான், அப்படி தான் அது ஆரம்பிக்குது. சாதுக்கு சாது தான், நூனுக்கு நூனு தான், காஃபு தான். இப்படி பல மாதிரி இருக்கிறது. ஹாமீம், யாசீன், தாஹா மாதிரி யாசீன், ஹாமீம், அப்படி வச்சுருக்கிறான் அல்லாஹ். அது மாதிரி 3 எழுத்துக்களில் அலிஃப்லாம் ரா, தாசீம் மீம் அப்படி இருக்குது. அலிஃப்லாம் மீம் ரா, அலிஃப்லாம் மீம் சாது 4 எழுத்துக்கள் எப்படி வருகிறது. அது மாதிரி ஹாமீம் ஐன் சீன் காஃப், காஃபா யா ஐன் சாது 5 எழுத்துக்களை கொண்டு இந்த மாதிரி 1லேருந்து 5 எழுத்துக்கள் வரைக்கும் தனியாக 1, 2, 3, 4, 5 பல மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு அத்தியாயங்களில் கிட்டத்தட்ட 29 அத்தியாயங்கள் இப்படி வருகிறதுன்னு வச்சு பார்க்கலாம். நம்ம இதை துவக்கத்தில் அப்படி போட்டு அல்லாஹ் இந்த அத்தியாயங்களை பேச ஆரம்பிக்கிறதன் பின்னணியில் என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, நபிகளாருடைய காலத்தில் இது புரிந்து கொள்ளப்பட்டிருந்துச்சு. இதுக்கு என்ன பொருள் என்ற ஒரு புரிதல் நபி தோழர்களுக்கு இருந்துச்சு, காஃபிர்களுக்கும் இருந்துச்சு. இன்றைக்கி நமக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் சொல்ல தெரியலை, ஆனால் அவங்களுக்கு இது எதுக்கு போட்டிருக்கிறாங்கன்ற ஒரு அர்த்தம் விளங்கி இருந்துச்சு. அதனால தான் நீங்கள் ஹதீஸ்களில் பாருங்கள், வரலாறில் பாருங்கள், இந்த எழுத்துக்களை குறித்து யாருமே கேள்வி கேட்கல. எவ்வளோ விஷயங்கள் குறித்து கேள்வி எழுப்பினாங்கல்ல, இது குறித்து யாராவது கேட்டாங்களான்னு பாருங்கள், யாருமே கேட்கல. என்ன காரணம்? உண்மையில் குறை சொல்லணும்னு எத்தனை பேர் இருந்தாங்க. இது அப்படி இருக்குது, இது சூனியம் செய்யப்பட்டிருக்குது, அப்படியெல்லாம் என்னெல்லாமோ பொருளையை கிளப்பி விட்டாங்க. அப்படியெல்லாம் பொருளையை கிளப்பினவங்களுக்கு இங்கே பாருப்பா அர்த்தமே இல்லாமல் சும்மா கிடந்து வளர்றாரு அப்படியெல்லாம் ஈஸியாக சொல்லியிருக்கலாம். யாரும் சொல்லலை. அப்படின்னா அது என்ன விளங்குதுன்னா, இது அன்றைக்கு இது ஒரு மரபில் ஒரு வழிமுறையாக இருந்திருக்கிறது. அந்த வழிமுறையை புரிந்து கொண்ட மக்களுக்கு இதில் எந்த கேள்வியும் வரலை, இது இயல்பான ஒன்று தானே அப்படின்னு கடந்து போயிருக்கிறாங்கன்றது விளங்குது. சரி, அப்படி என்ன மரபு இருந்துச்சு அப்படின்னு அறியாமை கால நூல்களை ஆய்வு செய்து அறிஞர்கள் நமக்கு சொல்கிறாங்க. அந்த அறியாமை காலத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு. அவங்க பெரிய கவிஞர்கள் இருந்தாங்க, கவிதைகளை ஈடுபாடு கொண்டவங்க இருந்தாங்க. நல்ல கவிதைகளை எழுதி கொண்டு வந்து காபாவில் தொங்க விட்டு அதை சவாலுக்கெல்லாம் அழைப்பாங்க. அந்த மாதிரியாக சொல்லக்கூடிய எழுதக்கூடிய தருணங்களில் இந்த மாதிரி ஒரு பழக்கம் அவங்கள்ட்ட இருந்துச்சு.
அரபு மொழியில் இருக்கிற தனித்த சில எழுத்துக்களை போட்டு அதை ஆரம்பிப்பாங்க. அது எதுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா, அதன் வழியாக சூசகமாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச எழுத்து தானே. இதில் இருக்கிற அலிஃபு, லாமு, காஃபு, மீமு, நூனு, யா, சீனு எல்லாருக்கும் தெரியுதானப்பா. அதே மாதிரி எழுத்துக்களை வச்சு தான் நானும் இந்த கவிதையை ரெடி பண்ணியிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்களும் அந்த எழுத்து தெரிஞ்சவங்க தானே ரெடி பண்ணுங்களேன். எழுத்து தெரிஞ்சவங்கலாம் ரெடி பண்ணிட முடியுமா? நான் பெரிய கில்லாடி அப்படின்னு சொல்லாமல் சொல்லுகிற ஒரு அம்சம் அதுக்குள்ளே இருக்கிறது. அப்போ இந்த மரபு அவங்கள்ட்ட இருந்ததுனால அல்லாவும் குரானை சவாலாக தானே முன் வைக்கிறான். இப்போ உனக்கு தான் இந்த அரபி மொழி தெரியும்ல, நீ கொண்டாயம் பார்க்கலாம். குரான்லே பல இடத்துல சொல்கிறான்ல, இது நீ தெரிஞ்ச மாதிரி உன்ன மாதிரி ஆள் தான் இது எழுதுனாம்னா உனக்கு இது மாதிரி எழுத முடியும் தானே, உனக்கு தெரிஞ்ச எழுத்துக்கள் இருந்தால் தோற்றுருக்கேன், கொண்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சவால் விடுகிற துணியில் அல்லாஹ் இதை முன்வைத்திருக்கிறான் என்று அறிஞர் பெருமக்கள் இதற்கு நமக்கு விளக்கம் தர்றாங்க. இது ஏற்புடைய பொருத்தமான விளக்கமாகவும் இருக்கிறது. அப்போ அந்த அர்த்தத்தில் தான், அந்த நோக்கத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அத்தியாயங்களை இப்படியான தனித்த அரபு மொழியில் ஹுரூஃபுல் முகத்தாத் அப்படிம்பாங்க, தனித்த எழுத்துக்களை கொண்டு அல்லாஹ் துவங்கி இருக்கிறான். இதை மொழிபெயர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனுடைய கருத்தை நாம் விளங்கி கொண்டால் போதுமானதுங்கிறது ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் அதை கேட்டதுனால அதில் கூடுதலாக இன்னொரு செய்தியும் சொல்ல நினைக்கிறேன். அது என்னென்னு கேட்டால், திருக்குரான் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் குரான் நெடிகளும் இறைத்து விடப்பட்டிருக்கிறது. அதில் இந்த தனித்த எழுத்துக்கள் இருக்குல்ல, இதுவும் ஒரு வகையில் இது அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் தான் இது இருக்கிறது, இதை யாராலும் அழிக்க முடியாது அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த தனித்த எழுத்துக்கள் வழியாக அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆச்சரியமான செய்தி அதுக்குள்ளே இருக்கிற ஒரு நுணுக்கமான செய்தி. அதை ஆய்வு செஞ்சிங்கன்னா இப்படி ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும். குரானில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா நஹனு நஸ்ஸல்ன திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். நாம தான் இந்த குரானை இறக்கி இருக்கிறோம், நாம தான் இதை பாதுகாப்போம், பாதுகாக்கிற பொறுப்பு எனக்கு. அப்போது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் குறைவு வரவே வராது. அல்லாஹ் எப்படி இறக்குனானோ அதை உலகமே சேர்ந்தாலும் சரி தான், நீங்கள் அந்த பாதுகாப்பில் அதை அழிச்சிட முடியாது, அது இல்லாமல் ஆக்கிட முடியாது, அதை மாற்றிட முடியாது, அதில் இருக்கிற ஒரு எழுத்தை திருத்திட முடியாது, அதுக்கான சான்ஸ் இல்லவே இல்லை. மனுஷன் கையில் பொறுப்பை கொடுத்துருந்தா நடந்திருக்கும். இறைவன் கையில் பொறுப்பு இருக்கும்போது அந்த இறைவனுடைய பாதுகாப்பில் யாரும் சீண்டி பார்க்கவே முடியாது என்கிற ஒரு சவால் அந்த வசனத்துக்குள்ளே இருக்கிறது. இப்போ பாருங்கள், எந்த ஒரு மொழியை இதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ சாதாரணமாக ஒரு மொழியில் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறோம். எந்த ஒரு புத்தகத்தை வாசிக்கிற பொழுதும் அதில் இருக்கிற வார்த்தைகளை வாசிப்போம், அதனுடைய பொருளை விளங்கிக் கொள்வோம். இது இயல்பாக ஒரு புத்தகத்தை வாசிப்பதற்கு, ஒரு நூலை வாசிப்பதற்கான முறை அப்படி தான், எல்லா மொழியிலையும் அப்படி தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் எந்த மொழியிலையுமே வாசித்து கொண்டே வருகிற பொழுது திடீர்னு இடையில் வார்த்தைகளுடைய எழுத்துக்களை தனியாக உடைச்சி வாசிப்போமா அப்படின்னா அப்படி யாரும் வாசிக்க மாட்டாங்க. உதாரணமாக வீட்டை விட்டு பூட்டி விட்டு வெளியே சென்ற ஒரு மனிதன், நீங்கள் ஒரு புக்கு வாசிக்கிறீங்க, அதில் இப்படி ஒரு வார்த்தை வருதுன்னு வைங்களேன், ஒரு வரி வருது, வெளியே சென்றவன் மீண்டும் வீட்டுக்கு திரும்புகிற பொழுது கதவு திறந்து கிடந்தது, அவன் திடுக்கமடைந்தான், இப்படி ஒரு கதை ஏதோ ஒன்று போகுது. இப்போ இப்படி வாசிக்கிட்டே வர்றீங்க, வெளியில் போனவன் வீட்டுக்கு திரும்பினா கதவு திறந்து கிடந்துச்சு, அவன் திடுக்கமடைஞ்சான், அப்படி தான் நம்ம வாசிப்போம். இப்போ இடையில அந்த கதவுன்னு வார்த்தை வருது பற்றிலா, இந்த இடத்துல அவன் வீட்டுக்கு திரும்பிய பொழுது காணா தானா ஊனா திறந்து கிடந்தது அப்படின்னு வாசிப்பீங்களா? யாராவது வாசிப்பாங்களா? வாசிக்க தெரிஞ்சு யார் கையில் கொடுத்தாலும் அப்படி வாசிக்க மாட்டாங்க. கதவு திறந்து கிடந்ததுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர காணா தானா ஊனா திறந்து கிடந்துச்சு அப்படி சொல்ல மாட்டாங்க. தனித்த எழுத்துக்களை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தனிச்சதுக்கு அர்த்தம் இல்லை, சேர்ந்தா தான் பொருளே வரும். இப்போ நம்ம இந்த குரானில் இப்போ நம்ம தனித்த எழுத்துக்கள்னு சொல்கிறோம்ல, இந்த இடங்களையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதை சேர்த்து வாசிக்க வேண்டிய இடத்துல எல்லாம் தனிச்சு வாசிக்கிற மாதிரி ஒரு அம்சம் அதுக்குள்ளே இருக்குது. இப்போ அலம் தர கைஃப சூரா வருது பார்த்தீங்களா? இந்த அலம் தர கைஃப அரபு மொழிங்கிறது குறியீடுகள் இல்லாதது. இப்போ நம்ம குரானில் குறியீடு போட்டு வச்சுருக்குறோம், அது எதுக்குன்னு கேட்டால் அது குறியீடு நான் சொல்கிறது இது ஜேர் ஜபர் பேஷ் ஊக்கு சொல்கிறோம். அது அரபி மொழி அல்லாதவர்கள் குரானை வாசிப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு. நெசமாக அரபு மொழியில் தெரிஞ்சவங்க, இலக்கணம் தெரிஞ்சவங்க யாருமே இன்றைக்கு எழுதுகிற நீங்கள் அரபு நூல்களை போய் பாருங்களேன், எந்த நூல்லையும்லாம் குறியீடு இருக்காது. குரானில் மட்டும்தான் இந்த குறியீடுகள் வச்சுருப்பாங்க. ஏன்னு கேட்டால் குரானை உலகம் முழுக்க வாசிக்கணுமே என்பதற்காக வேண்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த குறியீடுகள் இல்லாத அரபிய டெக்ஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அலம் தர கைஃபில் வர்ற அந்த அலமும் சூரா பக்ராவில் ஸ்டார்டிங்கில் வர்ற அலிஃப் லாம் மீம்னு சொல்கிறோமே, அந்த அந்த 3 எழுத்தும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அலிஃபு லாமு மீமு, அங்கேயும் அலிஃபு லாமு மீமு. அந்த அலிஃப் லாமு மீமை அலம் தரன்னு வாசிப்போம், அலம் அப்படின்னு. இந்த அலிஃப் லாமு மீமை அலம்னு வாசிக்கிறதுக்கு பதிலாக தனித்த காணா தானா ஊனா மாதிரி அலிஃபு லாமு மீமுங்கிறோம்.
இப்படி யாராவது ஒருத்தர் சொன்னார்னா நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்? என்ன அவர் தப்பாக வாசிக்கார், வாசிக்க தெரியல அவர், ஏன் இந்த இடத்துல இப்படி கிறுக்குத்தனம் பண்ணுதார் அப்படிமோ. ஒருத்தர் செஞ்சால் அப்படி சொல்லுவீங்க. ஊரே செஞ்சால், அந்த மொழியை வாசிக்கிறவங்களே செஞ்சால், அப்போ அதுக்குள்ளே என்னமோ இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த அடிப்படையில் இப்போ குரானை நீங்கள் எங்கள் கையில், உலகத்தில் யார் கையில் கொடுத்தாலும் அலம்னு இருக்குது, ஆனால் வாசிக்கிறது எல்லாருமே அலிஃப் லாம் மீம்னு வாசிக்காங்க. நானும் அப்படி தான் வாசிக்கிறேன், என் பிள்ளையும் அப்படி தான் வாசிக்கிறேன், எங்கள் அஜர்த்து அப்படி தான் வாச்சார், அவர் அஜர்த்து அப்படி தான் வாச்சார். ரசூல்லா காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லாரும் அப்படி தான் வாசிக்கிட்டு இருக்காங்க. அது என்னப்பா, அது அப்படி அலம்னு தானே இருக்குது, அலம்னு தானே வாசிக்கணும், வார்த்தையை தானே வாசிக்கணும், தனித்த எழுத்த போட்டு வாசிக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டால், இங்கே தான் அல்லாவுடைய அந்த பாதுகாப்பு நமக்கு வெளிப்படுகிறது. இந்த அல்லாவுடைய சீல் வைக்கிறான். எல்லாரும் எழுதி கொடுத்தா எல்லோரும் இப்படி தான் வாசிப்பேன், ஆனால் இந்த இடத்துல நான் இப்படி உனக்கு எழுதி தரல, நான் உனக்கு ஓசை வடிவத்தில் குரானை தந்திருக்கேன். ஜிப்ரீல் வந்து ரசூலுல்லாஹ்க்கு எப்படி ஓசையில் ஓதி காட்டுறாங்க? அலம்னு ஓதி காட்டலை, அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப்னு ஓதி காட்டியிருக்கிறாங்க. அதை அப்படியே ரசூலுல்லாஹ்க்கு மனப்பாடம் பண்ணி அப்படியே ஓதுனாங்க. அதை சஹாபாக்கள் அப்படியே ஓதுனாங்க. தலைமுறையாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. எழுத்தில் வேறு மாதிரி காட்டினாலும் ஓசையில் ஓதுகிற பொழுது அப்படியே வருகிற. அப்போ இது எதை காட்டுகிறது? உலகத்தில் இன்றைக்கி நீங்கள் அரபு மொழியில் எந்த புத்தகத்தையும் எடுத்து இப்படி ஒரு மரபு இருக்கான்னு பாருங்களேன். எங்கேயுமே இல்லை. எந்த புத்தகத்தையும் அப்படி எழுத மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. நம்ம சொல்கிற அந்த சவால் விடுகிற காரியம் கூட ஜாகிலியா காலத்து மரபு தான். ரசூலுல்லா பிறந்து வாழ்ந்த அந்த காலத்தில் இருந்த மரபு தான். அதுக்கு பின்னாடி அந்த மரபு கூட கிடையாது. அதுக்காக கூட இப்படி தனித்த எழுத்துக்களை எழுதுகிற பழக்கம் இல்லை. அப்படின்னா இங்கே மட்டும் அப்படி இருக்குது, அலிஃப் லாம் மீம்ல அப்படி இருக்குது, தாகால் அப்படி இருக்குது, யாசின் அப்படி அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போ இறைவன் தன்னுடைய முத்திரையை அங்கே பதிச்சிருக்கிறான். இப்படி அருளப்பட்டுச்சு கியாமத்து நாள் வரைக்கும். நீ எழுத்தில் மேலே கீழே அப்படி இப்படி என்ன வேணாலும் எழுதி வச்சுக்க. அலிஃபுன்னு அலிஃபை போட்டு அலிஃபுக்கு கீழே வேணால் ஒரு குறியீடு போட்டு வச்சுக்க, லாமை போட்டு லாமுக்கு பேசு போட்டு வச்சுக்க, மீமை போட்டு மீமுக்கு சுக்குன்னு போய் என்னத்தை வேணாலும் வச்சுக்க. ஆனால் உலகத்தில் ஓதுறவங்களாம் இப்படி தான் ஓதுவான், அதை அழிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இறைவன் நிலைநிறுத்துகிறான். இது திருக்குரான் இறைவனின் பாதுகாப்பிலே பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிற ஒரு ஆதாரம் என்று கூட இதை நாம் புரிந்து கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். இப்போ எப்படி அல்லாஹ் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கிறது இப்போ இந்த கோணத்தில் எனக்கு நல்லா விளங்குச்சு. ஸோ இப்போ 2வது 3வது வசனங்களுக்கு போகலாம். 2வது வசனம் எடுத்துக்கிட்டால் அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீர் துன்பப்படுவதற்காக நாம் இந்த குரானை உன் மீது இறக்கவில்லை. 3வது வசனத்தில் அல்லாஹ்வுக்கு அஞ்சுவோருக்கு நல்லுபதேசமே அன்றி வேறில்லை அப்படின்ட்டு. இப்போ 2வது வசனத்துலேருந்து பார்க்கும்போது நீ துன்பப்படுவதற்காக நாம் இந்த குரானை உன் மீது இறக்கவில்லைன்றப்ப, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துன்பத்தில் இருந்தாங்க இல்லையா? அந்த துன்பத்தை கஷ்டப்பட்டாங்கன்றதை சொல்லி தானே அந்த ஒரு ஆன்சராக இந்த வசனத்தை எல்லாம் வச்சுருக்கான். அப்படி தானே மேலோட்டமாக அப்படி தான் பொதுவாகவே குரானுடைய வசனங்களே தேவைக்கு ஏற்பதானே இறங்கும். அப்போ ஒரு வசனம் இருக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு செய்தி இருக்கும், ஒரு கேள்வி இருக்கும், ஒரு வரலாறு இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்கும், என்னமோ ஒன்று இருக்கும். அப்போ இதில் பதில் சொல்லுகிற துணியில் ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு கேள்வி ஒன்று இருக்குங்கிறத நம்முடைய அறிவை கொண்டு புரிஞ்சுக்க முடியும். அந்த கேள்வியை கேட்க வேண்டிய தேவையில்லை, சொல்ல தேவையில்லை. ஆனாலும் அறிவால் சிந்தித்தாலே பதிலிலிருந்து கேள்வியை கண்டுபிடிச்ச முடியும். இப்போ இந்த வசனத்தை பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி என்ன கேள்வி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இயல்பாக இப்படி ஒரு கேள்வி வரும். நபியே உமக்கு நீர் சிரமப்படுறதுக்காக வேண்டி இந்த குரானை நாம் உங்கள் கை இறக்கி அருளலை அப்படின்னா, ஒருவேளை ரசூல்லா அப்போ சிரமத்தில் இருந்தாங்களோ, இந்த குரான் இப்படி இறங்கி நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துத அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ, அதுக்கு தான் இது அருளப்பட்டிருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரலாம். ஆனால் இந்த கேள்வி அன்றைக்கி இல்லை, இந்த கேள்விக்கு பதிலாகவும் வரலை. ஏன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் ஒருபொழுதும் குரானை சிரமமாக நினைக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் குரான் அருளப்படுவது என்பது நபிகளாருக்கு உடல் ரீதியான ஒரு உபாதையை தான் ஏற்படுத்தும். குரான் அருளப்படுற நேரத்தில் அவங்க ரொம்ப வேத்து குளிர்காலமாக இருக்கும், அப்படியே தலையில் முத்து முத்தாக நெத்தியெல்லாம் வேத்து கொட்டுகிற அளவிற்கு ரசூலுல்லாஹ்வுக்கு அது ஒரு பெரும் கனமானது தான். ஆனாலும் நபிகளார் அதை கனமாகவோ சுமையாகவோ சிரமமானதாகவோ ஒரு கட்டத்திலையும் நினைக்கல. திருக்குரான் ஒவ்வொரு கட்டத்திலையும் நபிகளாருக்கு இன்பமானதாக சுகமானதாக அப்படி தான் இருந்துச்சு. அப்போ இந்த வசனத்தில் இந்த பதிலுக்கு பின்னாடி இருந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா வேறு கேள்வி. குரான் அதுக்கு அருளப்படலை, நபிகளாருக்கு ஒரு கவலை இருந்துச்சு, ஒரு சுமை இருந்துச்சு. என்ன சுமை இருந்துச்சுன்னு கேட்டால், இவ்வளவு சுகமான நேர்வழி காட்டுதலை இந்த மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துச்சு, ஒரு துன்பம் இருந்துச்சு. அந்த கவலை நினச்சி அவங்களே அழிச்சுக்குவாங்க என்கிற அளவிற்கு எல்லை மீறி கவலைப்பட்டாங்க. ஒரு பெரும் துன்பத்திற்குள் மன துன்பம்னா உடல் ரீதியான துன்பம் தான் இருக்குன்னு கட்டாயம் இல்லைல்ல, மன துன்பத்தையும் இது குறிக்கும். தஷ்கா அப்படிங்கிற சொல்லுக்குள்ளே உடல் துன்பம் மட்டுமல்ல, உடல் பாரம் மட்டுமல்ல, மனபாரத்தையும் அது குறிக்கும். இப்போ நபிகளாருக்கு மனபாரம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது.
இவ்வளோ அழகான செய்தியை இந்த மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே, நேர்வழிக்கு வர மாட்டேங்கிறாங்களே, அல்லாஹ்வை நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினச்சி நாளுக்கு நாள் கவலை அதிகரித்து ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு அதனுடைய எல்லை மீறிடுச்சு. அல்லாஹ் சொன்னான், ஃபல அல்லக்க பாஹிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யூமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா. சூரா கஹ்ஃபில் ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்லுவான், இந்த விஷயத்தை நீங்கள் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே, நம்ப மாட்டேங்கிறாங்களே நினச்சி உங்களை நீங்களே அழிச்சிக்குவீங்க போல இருக்குதே. அப்போ அந்த அளவுக்கு நபிகளார் அவங்க மேலே அவங்க இஸ்லாத்தை ஏற்காததனால் சிரமப்பட்டாங்க. அதனால் ஒரு சிரமம் இவங்களுக்கு வருதில்ல. இப்போ அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்கிறான், இந்த குரானை உங்களுக்கு நீங்கள் இப்படி சிரமப்படுறதுக்கெல்லாம் இது பண்ணலை, சொல்கிறத சொல்லுங்கள், ஏற்றுக்கிறவன் ஏற்றுக்காமல் போயிட்டுருவான், இப்படி போட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்க அளவுக்கு நீங்கள் இதில் அதுக்காக வேண்டி இந்த குரான் வரலை, உங்கள் சிரமத்திற்காக வேண்டி இது அருளப்படலைன்னு அந்த விஷயத்தை இது மறுக்கிறது ஒன்று. ரெண்டாவது, அன்றைய சமூகத்தில் நபிகளார் இது மாதிரி அவர்கள் குரான் அருளப்படுவதன் காரணமாக சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்று மாற்று கொள்கையில் இருந்தவர்கள் பேசிக்கொண்டார்கள். இது வர்றதுக்கு முந்தைய மனுஷன் நல்லா இருந்தாரியா, எவ்வளோ ஹாப்பியாக இருந்தார், ஊரெல்லாம் பஞ்சாயத்து, போகிற இடத்துல எல்லாம் அடிக்கிறாங்க, பேசுகிறாங்க, விமர்சிக்கிறாங்க. எதுக்கு தான் இந்த குரானை இவர் தூக்கி திரிகிறாரோ அப்படின்ற ஒரு விமர்சனம் அன்றைக்கு பேசப்பட்டு கொண்டு இருந்துச்சுல. அல்லாஹ் அதுக்கு ஆன்சர் பண்ணுறான். ரசூலுல்லாவை பார்த்து பேசுகிற தொனியில் பதில் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. குரான் ஒன்றும் அவங்கள சிரமப்படுத்துறதுக்கெல்லாம் அருள, அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு தான் அருளப்பட்டிருக்கிற, நீ நினைக்கிறது உண்மை கிடையாது அப்படின்னு இந்த மாதிரி அவர்களிடமிருந்து ஒரு தப்பான கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவதற்காகத்தான் அந்த ஆன்சர் தானே தவிர நபிகளார் குரானை சிரமமாக நினைத்தார்கள் என்கிற கேள்வி அன்றைக்கு இல்லவே இல்லை. அப்போ உஸ்தாத், இப்போ இது சிரமப்படுத்த இல்லை அப்படின்னா ஒரு மன நிம்மதிக்காக எடுத்துக்கலாமா? அதனுடைய மறைபொருள் அதுக்குள்ளே இருக்குது. மறைபொருள் என்னென்னு கேட்டால், இது சிரமத்தை தரலை, உங்கள் வாழ்க்கையை லேசாக்க வந்திருக்குது, உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வந்திருக்கிறது, உங்களுக்கு வழிகாட்ட வந்திருக்கிறது, வழிகாட்டுதல் என்கிற பயன் அதற்குள்ளே இருக்கிறதுங்கிற அந்த விஷயத்தை மறைபொருளாக எடுத்துக்கொள்ளலாம். நேரடியாக அந்த கருத்து சொல்லப்படலை. நேரடியாக என்ன கருத்து சொல்லப்படுது அப்படின்னா, நேரடியாக குர்ஆன் என்ன நோக்கத்திற்காக அருளப்படவில்லை, அருளப்பட்டதற்கான இந்த ரெண்டு வசனத்தில் ரெண்டு செய்தியை சொல்லலாம். குர்ஆன் ஏன் அருளப்பட்டது என்றதையும் சொல்கிறான், குர்ஆன் எதுக்கு அருளப்படலைங்கிறதையும் சொல்கிறான். ஒரு நோக்கத்தினுடைய ரெண்டு பகுதி, அதுவும் ஒரு முக்கியமான செய்தி தான். ஏன் அப்படின்னு கேட்டால், பொதுவாகவே நாம் ஒரு நோக்கத்தை ஃபிக்ஸ் பண்ணி லட்சியத்தில் விஷனில் போய்கிட்டு இருக்கணும் வைங்க, அந்த விஷனில் நாம் முன்னேறி கரெக்டாக ரீச் ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணும்னு தெரிஞ்சால் மட்டும் போதாது, என்ன செய்யக்கூடாதுங்கிறதுலையும் தெளிவு இருக்கணும். அது தெரியலைன்னு வச்சுக்கோங்க, நாம் கண்ட இது நான் போக வேண்டிய பாதை, செய்ய வேண்டிய பாதைன்னு தெரியும், ஆனால் வேறு இடத்தையோ செஞ்சுக்கிட்டு இதை செய்கிறதுக்கு நேரமே இல்லாமல் போயிடும். பிறகு செய்வோம் கடைசியில் காலம் அவகாசம் எல்லாம் முடிஞ்சு போய் மூத்தாவே ஆயிரும். அப்போ நாம் எந்த ஒரு காரியத்தை செய்யணும்னு லட்சியத்தை தீர்மானித்தா செய்ய வேண்டியதை மட்டும் தீர்மானிக்கக்கூடாது, அதற்கு முன்னாடி செய்யக்கூடாதுன்னு நீங்கள் தீர்மானிக்க. அப்போ அதில் ஒரு தெளிவு இருந்தால் தான் இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதை தான் இங்கே முதல்ல அல்லாஹ் சொல்கிறான், என்ன செய்யணும், இது பயபக்தியுடையவர்களுக்கு, அச்சமுடையவர்களுக்கு நினைவூட்டலை செய்யணும், அதுக்கு தான் குர்ஆன் தந்திருக்குது. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இது சிரமத்துக்கு இல்லை, எதுக்கு இல்லை அப்படிங்கிற அந்த மறுப்பு அல்லாஹ் முன்னிலையில் வைக்கிறான். அப்போ இதன் வழியாக நமக்கு ஒரு வாழ்க்கை பாடமும் சொல்லித்தரப்படுகிறது. நம்முடைய லட்சியத்தை அடைவதற்கு நாம் எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணணும், செய்ய வேண்டியது கூடியது செய்யக்கூடாதுன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கு இன்னும் ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை உதாரணம் சொல்கிறதா இருந்தால், நம்ம களிமா எடுத்துக்கங்களேன். லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்க வேண்டிய அல்லாஹ், அதுதான் லட்சியம், அதுதான் இலக்கு, அல்லாஹ் தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அந்த இலக்கில் முன்னேறிக்கிட்டு இருக்க நீ டைவர்ட் ஆகக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது லா இலாஹ, வேறு எதையும் வணங்கிடக்கூடாதுப்பா, வணக்கத்துக்குரிய வேறு யாரும் இல்லைப்பா. அந்த இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத நோக்கி வா. வெறும் இருக்கிற மட்டும் நினச்சிக்கிட்டு இருந்தா உன்னே அறியாமல் சில நேரத்தில் டைவர்ட் ஆகி இல்லாததின் பக்கம் போயிட வாய்ப்பு இருக்கிறது என்பதை எப்படி இஸ்லாத்தினுடைய அந்த தூய களிமா நமக்கு நிலைப்படுத்துகிறதோ அதே மாதிரியான துணியில் தான் இந்த வசனத்தை அல்லாஹ் நமக்கு அருள் இருக்கிறான்னு நமக்கு புரியுது. ஓகே உஸ்தாத், இப்போ ரெண்டாவது மூணாவது வசனத்திலே ஒட்டி என்னென்னா, மூணாவது வசனம் எடுத்துக்கிட்டோன்னா அல்லாஹ்வுக்கு அஞ்சுவோருக்கு நல்ல உபதேசமே அன்றி வேறில்லை. இப்போ முதல்ல வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டு ஒரு விதிவிலக்காக அடுத்த வசனம் வரும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு இலக்கிய சொல் இருக்கும், விஷயங்கள் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லாமல் கொஞ்சம் மாற்றமாக தெரிகிற மாதிரி இருக்கே, பயம் உடையவருக்கு நல்ல உபதேசம் அப்படின்னு சொல்கிறானே அல்லாஹ். ஸோ இதை பற்றின விளக்கம் சொல்லுங்களேன். இது ஒரு முக்கியமான ஒரு
இலக்கிய வித ஒரு இலக்கிய முறை சார்ந்த ஒரு கேள்வி தான் இது. இது எல்லா மொழியிலையும் உள்ளது தான். என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் கேட்க வர்றது சிரமப்படுறதுக்காக வேண்டி குரானை தரலை, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் குரானை தந்தோம், இப்படி தானே வரணும், அந்த வாக்கிய அமைப்பு அப்படி இருந்தால் ரொம்ப ஈஸியாக பொருத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது விதிவிலக்குகளை சொல்லும் பொழுது ஏற்கனவே என்ன சொன்னமோ அதிலிருந்து அது இது மட்டும் சேராது, அப்படி தான் பிரித்து சொல்லணும். இது பரவலாக விதிவிலக்கு சொல்லக்கூடிய ஒரு முறை. ஆனால் இந்த விதிவிலக்கில் எல்லா மொழிகள்லையுமே 2 வகையான விதிவிலக்கு முறை இருக்கிறது. இப்போ அரபியில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், இஸ்திஸ்னா முத்தசில், இஸ்திஸ்னா முன்கத்தியான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டு அதிலிருந்து விதிவிலக்கு சொல்லுகிற பொழுது, இப்போ முதல்ல சிரமத்துக்கு அருளலை அப்படின்னு சொல்லிட்டு இல்லா இதை தவிர அப்படின்னு அந்த 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 விதிவிலக்கை பின்னாடி பேசுகிறான். இப்போ இந்த விதிவிலக்கு பேசும்பொழுது 2 வகை. ஒன்று முத்தசில். முத்தசில்னா என்னென்னு கேட்டால் தொடர்புடைய விதிவிலக்கு. முன்கத்திய இஸ்திஸ்னா அப்படின்னா தொடர்பற்ற விதிவிலக்கு. அதென்ன தொடர்புடைய தொடர்பற்ற அப்படின்னா, ஏற்கனவே சொன்னதுக்கு உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு விதிவிலக்கை பேசினா அதுக்கு பேர் தொடர்புடைய விதிவிலக்கு. ஏற்கனவே சொல்லப்பட்டதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்றை பற்றி பேசினா அது தொடர்பற்ற விதிவிலக்கு. உதாரணம் சொன்னால் ரொம்ப எளிமையாக புரிஞ்சிடும். உதாரணமாக, மாணவர்கள் எல்லோரும் வகுப்பிற்கு வந்து விட்டார்கள் முஸ்தஃபாவை தவிர. மாணவர்கள் எல்லோரும் வகுப்பிற்கு வந்து விட்டார்கள் முஸ்தஃபாவை தவிர. அப்போ ஏற்கனவே மாணவர்கள் பட்டியலுக்குள்ளே இந்த முஸ்தஃபா இருக்கிறார், அவரை மட்டும் பிரித்து எடுத்துட்டோம். அப்போ இது முத்தசில், இணைந்திருக்கிற இஸ்திஸ்னா. ஏற்கனவே மேலே உள்ள சொல்லப்பட்டதில் இவர் இருக்கிறாரு, இவர் மட்டும் இல்லைப்பான்னு கலட்டி எடுக்கிற முறை. வாகனங்கள் எல்லாம் சிக்னலில் நின்றது ஆம்புலன்ஸை தவிர. அப்போ ஆம்புலன்ஸும் வாகன பட்டியலில் உள்ளது தான். ஆனால் இந்த ஆம்புலன்ஸ் எல்லா வாகனமும் நின்றுச்சுப்பா, இந்த ஒரு வாகனம் மட்டும் நிற்கலை. இப்போ வாகன பட்டி மேலே சொல்லப்பட்டதற்குள்ளே ஆம்புலன்ஸ் இருக்கிறது, அதை மட்டும் இப்படி கலட்டி எடுக்கிறது. இது முத்தசில், சேர்ந்து இருக்கிறது, உள்ளுக்குள்ளே இருக்கிறதுலேருந்து பிரித்து எடுக்கிறது அப்படின்னு. முன்கத்தியம் அப்படிங்கிறது என்னென்னா தொடர்பற்றது அப்படின்னா என்னென்னா, ஏற்கனவே சொல்லப்பட்டது அது உள்ளுக்குள்ளே இது இருக்காது. இப்போ இதில் அப்படி தான் எல்லாம் பயன்படுத்துகிறான். அது உள்ளுக்குள்ளே இது சேராது, அதை தாண்டி தனியாக. உதாரணமாக, பயணிகள் எல்லோரும் வந்து விட்டனர் அவர்களின் மூட்டைகளை தவிர, சாமான்களை தவிர. இந்த மூட்டைக்குள்ளே பயணி சேர மாட்டேது, பயணிக்குள்ளே மூட்டை சேராது. பயணி வேறு, பயணிகளுடைய மூட்டைகள் வேறு தான், சாமான்கள் வேறு தான். ஆனால் பயணிகள் வந்து விட்டனர் அவர்களுடைய மூட்டைகளை தவிர, மூட்டை வரலை அப்படின்னா உள்ளுக்குள்ளே உள்ளதில் உள்ளதில்லை, இது தனி வேறு கேட்டகிரி. ஆனாலும் இப்படி இது மாதிரி சம்மந்தப்படாத ஒரு வகையில் இந்த இடத்துல எல்லாம் பேசுகிறான். முன்கத்தியம் என்கிற முறையில் எல்லாம் பேசுகிறான். முத்தசில்ல பேசாமல் முன்கத்தியில் பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? சிரமப்படுத்துறதுக்காண்டி தரல, இது நினைவூட்டலுக்காண்டி நினைவூட்டல். அந்த சிரமம் என்கிற பட்டியலுக்குள்ளே நினைவூட்டல் போய் சேராது. சிரமம் அப்படின்ற ஒரு பாக்ஸுக்குள்ளே இது வேறு அது வேறு. சிரமம் என்பது அது ஒரு வகையான மன உணர்வு, எதிர்மறையான ஒரு மன உணர்வு. நினைவூட்டல் என்பது ஒரு அறிவார்ந்த செயல். சிரமத்துக்குள்ளே அந்த நினைவூட்டல் இல்லை, அது வேறு இது வேறு. அல்ல இப்படி 2ஐயும் பிரித்து சொல்கிறான். இப்படி பிரித்து சொல்லக்கூடிய இப்போ இது ஒரு வகையான விதிவிலக்குகளை பேசக்கூடிய ஒரு இலக்கிய முறை. இது ஒரு இலக்கண இலக்கிய முறை. அந்த மாதிரி இதுவும் ஒரு முறை தான். இது எல்லா மொழிகளையும் இருக்கிறது, அரபி மொழிகளையும் இருக்கிறது. அப்படியான ஒரு மொழியில் இருக்கிற மரபை அல்லாஹ் இங்கே கடைபிடித்திருக்கிறான். ஆனால் இப்போ நம்ம கேட்க வேண்டிய செய்தி என்னென்னா, அந்த மரபை இங்கே ஏன் கடைபிடிச்சாங்கிறது. இந்த மரபு எல்லா பக்கம் உள்ளது, இது புதுசு இல்லை. இது நம்ம சொல்லி விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா மொழியிலையும் இருக்குது. அதை தான் எல்லாம் பயன்படுத்தியிருக்கான். ஏன் பயன்படுத்தினா, இந்த இடத்தில் ஏன் அதை பயன்படுத்தாமல் இது பயன்படுத்தப்பட்டது, அதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கணும். அப்படி நம்ம யோசித்தோம்னா, அல்லாஹ் பயன்படுத்துகிற ஒவ்வொன்றுக்குமே ஒரு தாத்பரியம் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். அது அப்படியான ஒரு மொழிகளே அப்படி தான் பயன்படுத்துவாங்க. ஒரு நோக்கத்துக்காகத்தான் சில இடத்துல அது, சில இடத்துல இதுன்னு போவாங்க. அந்த மாதிரி இங்கே அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இது உள்ளுக்குள்ளே ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம்னு கேட்டால், இதில் இது சிரமத்துக்காக வேண்டி வரலை அப்படிங்கிறத விளக்கி தர்றத முழுசாக அந்த மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த கருத்து, இது சிரமப்படுத்துது, மக்களை கஷ்டப்படுத்துது, இந்த முகமது சிரமப்படுத்துது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற இந்த பேச்சை டோட்டலாக அடித்து, இது சிரமத்துக்கு வேலையே கிடையாது, இதெல்லாம் மனித வாழ்க்கையை லேசுபடுத்த தான் வந்திருக்குதுங்கிறத முழுமையாக சொல்வதற்கு இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது. இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரியான அந்த தொடர்புள்ள முறையை பயன்படுத்தினா வைங்க, இப்போ சிரமப்படுத்துறதுக்கு இல்லை, இதை தவிர அப்படின்னா இந்த தொழுகிறியலப்பா, தொழுகும்போது கொஞ்சம் சிரமம் வருதுல்ல, அந்த சிரமத்தை தவிர, அது நோன்பு வைக்கிறியல்ல, பகலில் பட்டினி கிடக்கும்போது கொஞ்சம் சிரமம் இருக்குல்ல, அந்த சிரமத்தை தவிர அப்படின்னு மேலே உள்ளதில் இருந்து நீங்கள் விதிவிலக்கு பிரித்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏதோ கொஞ்சம் சிரமம் இருக்குன்ற கருத்து அதுக்குள்ளே வந்துடும்.
அது வரவே கூடாது. எந்த சிரமமும் கிடையாது. எதை எடுத்தாலும் சிரமம் கிடையாது. சட்டத்தில் சிரமம் இல்லை, வழிபாட்டில் சிரமம் இல்லை, கொள்கையில் சிரமம் இல்லை, போதனைகளில் சிரமம் இல்லை, அரசியல் முறைகள் எதுலேயுமே சிரமம் கிடையாதா அப்படின்னு 100% அடித்து உடைக்கணும்னா இப்படி இஸ்திஸ்னா முன்கத்தில் போட்டால் தான் முடியும் என்கிற நோக்கத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பயன்படுத்தியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். இப்போ அந்த 3வது வசனத்திலேயே திக்ருன்னு சொல்கிறப்ப அது ரிமைண்டர், நினைவூட்டல்னா இப்போ எதை நினைவூட்டல்னு சொல்லுவோம்னா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, அதுதான் நினைவூட்டல் சொல்லுவோம். இப்போ அல்லாஹ் அதை இங்கே கொண்டு வரும்போது ஆல்ரெடி தெரிஞ்சதை தான் சொல்ல வராங்கிறதுக்கான ஒரு இதுக்காக தான் அந்த திக்ருன்னு பயன்படுத்துகிறான் இல்லையா? உண்மை, ரொம்ப கரெக்டு. குரானில் இந்த இடத்துல அல்லாஹ் நினைவூட்டல் அப்படிங்கிற சொல்ல அப்போ ததுக்கிரத்தல் லிமை யக்ஷா, அஞ்சுகிறவருக்கு நினைவூட்டலாகத்தான். அப்படின்னா அந்த நினைவூட்டல் என்பது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அம்சம். ஏன் அப்படின்னு கேட்டால் திருக்குரான் முழுக்கவே மக்களுக்கு நினைவூட்டத்தான். ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மீண்டும் ரிப்பீட் பண்ணுறதுக்கு தான் வந்துச்சே தவிர புதிய அவன் அறியாத அவனுக்கு தெரியாத ஒரு புது தத்துவத்தை சொல்வதற்காக வரவில்லை. ஆல்ரெடி மனிதர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் இன்பில்டாக சில தத்துவார்த்த உண்மைகளை பொதிந்து தான் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். இந்த உலகத்துக்கு வந்த மனுஷன் இந்த உலக இச்சைகள்னால, உலக மோகத்தினால உலகத்தில் செயல்பட்டு பல்வேறு தவறான கருத்துக்களை கேட்டு பேசி சிந்தித்து ஏற்கனவே உள்ளே கிடக்கிற அந்த விஷயம் எல்லாம் மறைஞ்சு போய் கிடக்கிறது. அப்போ அந்த மறைஞ்சு போய் கிடக்கிறத, மறந்து போய் கிடக்கிறத நினைவுபடுத்துறதுக்காகத்தான் குரான் வழியாக நினைவுபடுத்தினாயே தவிர புதிய செய்தி இல்லை. இப்போ அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் நம்மளை படைச்சான், அவனை தான் நம்ம வழங்கணும், அப்படி அவனுக்கு கட்டுப்படாமல் வாழ்வது நன்றி கேட்டத்தனம் என்கிற உணர்வு பிறக்கிற குழந்தைக்கு இயல்பாகவே இருக்கும். இதுக்கு குரானுடைய டெர்மினாலஜியில் என்ன வார்த்தையை பயன்படுத்தினா அல்லாஹ் அப்படின்னு பார்த்தா ஃபித்ரத்துங்கிறான். ஃபித்ரத் அல்லாஹ்வுடைய இயற்கை நெறி. இந்த மார்க்கத்துக்கே அப்படி ஒரு பேர் இருக்குது, ஃபித்ரத்துல்லா, அல்லாஹ்வுடைய இயற்கை. அப்போ அல்லாஹ் இயற்கையில் ஒரு மனுஷனை படைக்கும்போது இயல்பாக அவனை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல், எந்த டிஸ்டர்பும் அப்படின்னா அவனுக்கு எந்த சிந்தனை கோளாறுகளை கற்பிக்காமல், தெய்வங்கள் அப்படி இப்படின்னு கதை சொல்லாமல், தப்பான விஷயங்கள் எதையும் சொல்லிக் கொடுக்காம, எதுவுமே இல்லாமல் இயல்பாக ஒரு புள்ள வளர்ந்து வந்துச்சுன்னா இஸ்லாம் என்னவெல்லாம் சொல்லுதோ அதையெல்லாம் செயல்படுத்துகிற பிள்ளையாக இருப்பான். ஆனால் இன்றைக்கி சமூகத்தில் அப்படி முடியாது. ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன், நம்ம அப்படி சமூகத்தில் என்னவெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் கற்றுக்கிட்டு தான் வளருவான் புள்ள. வளர்றதுனால அது ஒரு தெய்வம், இது ஒரு தெய்வம், அப்படி வாழலாம், இப்படி வாழலாம், ஏமாற்றலாம், ஃப்ராட் பண்ணலாம். அந்த இயல்பு நெறிக்கு மேலே இதுவெல்லாம் மூடிடுச்சு. மனிதர்கள் சொல்லி சொல்லி பலதையும் கேட்டு உலகத்தின் மீது, பொருளாதாரத்தின் மீது ஆசைகளை ஊட்டி அந்த இயல்பு மறக்கடிக்கப்பட்டுருச்சு. இப்போ அல்லாஹ் குரான் வழியாக அந்த உள்ள மறைஞ்சு கிடக்கிற விஷயத்தை நினைவுபடுத்துறதுக்கு தான், அதுக்கு தான் குரான். அதனால தான் குரானுடைய பெயர்களை சொல்லுங்கள் பார்க்கலாம். குரானுக்குன்னு சில பெயர்கள் இருக்குல்ல, குரானுடைய அது பார்த்தீங்கன்னா குரான் ஒரு பேர் வச்சுருக்கான், ஃபுர்கான் ஒரு பேர் வச்சுருக்கிறான், பயான் ஒரு பேர் வச்சுருக்கான். குரானுக்கு எல்லாம் இது மாதிரி பல பேர்கள் குரானுக்கு சொல்லப்படுதில்ல. அந்த பட்டியலில் குரானுக்கு அல்லாஹ் வச்சுருக்க இன்னொரு பேர் திக்ருன்னு பேர். திக்ரு, ததுக்கிரா, இது நினைவூட்டல், குரானுக்கு பேரே. நம்ம முதல்ல சொல்லி காட்டின வசனத்தில் பாருங்கள், நாமே இந்த குரானை அருளினோம், நாமே அதை பாதுகாப்போம்னு சொன்னோம்ல. அந்த வசனத்தில் கூட இன்னா நஹனு நஸ்ஸல்ன திக்ர, நாமே இந்த திக்ரை அருளி இருக்கிறோம், நாமே அதை பாதுகாப்போம். திக்ரு தான், குரானே திக்ரு தான், நினைவூட்டல் தான். பல இடத்துல இன்ஹுவ இல்லா திக்ருல் ஆலமீன், இது அகிலத்தாருக்கு நினைவூட்டலை தவிர வேறில்லை அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. அதை விட சூப்பராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஃபதக்கிர், நபியே நீங்கள் நினைவூட்டுங்கள், இன்னமா அந்த முதக்கிர், நீங்கள் நினைவூட்டுறவர் தான். ரசூலுல்லாவுக்கு பேரே வச்சுனா அல்லாஹ் அந்த முதக்கிர், நீங்கள் நினைவூட்டுறவர் தான். குரானை கொண்டு மக்களுக்கு நினைவூட்டக்கூடிய ஆள் தான். அப்போ நினைவூட்டல் என்பது அந்த மனிதன் மறந்து விட்டு இருக்கிற செய்தி இயல்பிலேயே அவனுக்குள்ளே இருக்குது. அதை சொல்கிறது தான் அதனுடைய நோக்கம். இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், அது இயல்புக்குள்ளே வச்சு தான் அனுப்பியிருக்கிறான். ஆல்ரெடி நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகந்தண்டிலிருந்து நம்மளை எடுத்து அல்லாஹ் நம்ம இடத்துல ஒரு உடன்படிக்கை எடுத்தான, ஆதி உடன்படிக்கை. அது 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 ஆள் மனதில் பதிஞ்சு கிடக்கும். அந்த ஆள் மனசு பதிவை வெளியே கொண்டு தூசி தட்டுறான். தம்பி நீ ஆல்ரெடி இப்படிலாம் சொல்லிட்டு வந்திருக்கிற, பேசிட்டு வந்திருக்கிற, யோசிச்சு பார்த்துக்க அப்படிங்கிறத கேட்டால் நமக்கு இல்லையே, நான் பேசுகிற மாதிரி நினைவு இல்லையம்மோ, அது நினைவு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை சொல்லும் பொழுது நம்முடைய மனம் அதை ஏற்றுக்கிட்டுச்சுன்னா அவ்வளோதான், உள்ளே இருக்குன்னு அர்த்தம். ஜஸ்ட் ஓப்பன் ஹார்ட்டடாக இருந்தால் அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு 40 வயசில் ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை செய்கிறான்னு வைங்களேன், 40 வயசில் அவன் செய்யக்கூடிய காரியத்துக்கு அவன் 4 வயசில் 3 வயசில் இருக்கும்போது குழந்தை பருவமாக இருந்த நேரத்தில் அவனுடைய வாழ்க்கை சூழல் எப்படி இருந்துச்சோ அது முக்கியமான காரணம். உளவியலாளர்கள் சொல்கிறாங்க. இப்போ 40 வயசில் புதுசாக எதையும்லாம் செய்ய மாட்டான்.
2 வயசு 3 வயசு 6 மாதம் 1 வயசு குழந்தையாக இருக்கும் பொழுது எதை பார்த்தானோ, எதை படித்தானோ, எதை கேட்டானோ, எந்த வாழ்க்கை சூழல் அந்த உணர்வுகள் எல்லாம் அவனுக்குள்ளே இன்பில்டாக அப்படியே பதிவாயிருக்கும். அவனுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பதிவாயிருக்கும். அந்த பதிவானதனுடைய வெளிப்பாடு தான் அடுத்தடுத்து அவன் வளர 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 அவனிடத்தில் மூர்க்கமானவனாக, மென்மையானவனாக, கோபப்படுகிறவனான, தர்ம சிந்தனையுடையவனாக, இப்படி எல்லா செயல்பாட்டின் பின்னணியிலையும் அவனுடைய குழந்தை பருவ பாதிப்பு இருக்கும். ஆனால் எது பாதிச்சு என்னைக்கு உள்ளதின் அடிப்படையில் என்னைக்கு யார் பேசுனது கேட்டுட்டு இன்றைக்கி இப்படி செஞ்சேன்னு கேட்டால் அவனுக்கு சொல்ல தெரியாது. அவனையும் அறியாமல் அவனோடு அவனாக கலந்து போயிடுச்சுல. அது மாதிரி தான் நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகந்தண்டிலிருந்து எடுத்து அல்லாஹ் நம்மிடத்தில் உடன்படிக்கை எடுத்தது நம்மோடு நம்மாக அல்லாஹ் கலந்துட்டான். தனியாக பிரித்து பார்க்க தேவையில்லை. ஆனால் அது சொல்லும்போது நம்முடைய அறிவு ஒத்துக்குதா, ஆன்மா ஒத்துக்குதா? அவன் எல்லாத்துக்கும் மேலே கடவுள் ஒருத்தன் இருக்காயா, இது எல்லாரும் ஒத்துக்குவான். அதை மறுக்கிற ஆள் கூட கடுமையான ஒரு நெருக்கடியான கடவுளேன்றான். அது வந்துடும், அவனையும் தாண்டி வரும். ஏதாவது ஒரு விடிவு காலம் கிடைக்காதா? அந்த சொல்லை அவன் பயன்படுத்தாவிட்டாலும் கூட சொன்னால் வெளியில் வெக்கமாக போயிடும். நம்ம இவ்வளோ நாள் கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கமேன்றக்காண்டி வாய்ப்புத்திக்கிட்டு இருப்பானே தவிர, ஆனால் அவனுடைய மனசு சொல்லத்தான் செய்யும். அப்போ இதுதான் இன்பில்டாக இருக்குன்னு. அந்த இன்பில்டுக்கு மேலே பூசப்பட்டிருக்கிற அழுக்குகளை, தூசிகளை எல்லாத்தையும் தட்டி அதை நினைவுபடுத்துறதுக்கு தான் குரான் வந்திருக்கிறது. எனவே குரான் என்பது புதுசான செய்தி அல்ல, ஏற்கனவே உள்ளத்திற்குள்ளே உறைந்து கிடக்கிற விஷயங்களை நினைவுபடுத்தத்தான் என்பதை அழுத்தமாக இந்த வசனம் நமக்கு பதிவு செய்து. அதோட அந்த 3வது வசனத்திலேயே ஒட்டின கேள்வி தான், அச்சமுடையோருக்கு நினைவூட்டல் அப்படிங்கிற அந்த அர்த்தம் வருது இல்லையா? இப்போ அச்சமுடையோருக்குன்னா அச்சம் இல்லாதவங்களுக்கு இல்லைன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணுமா, இல்லை அதை எப்படி கரெக்டாக விளங்கிக்கிறது? அச்சமுடையவருக்கு அப்படின்னு சொல்வது என்னன்னு கேட்டால், அதனால் பயன்பெறுகிறவர்களை பற்றி பேசுகிறார். நினைவூட்டல் எல்லாத்துக்கும் தான். அது என்ன ஒரு குறிப்பிட்ட சாராக இருக்கா? உலகம் உள்ளதுக்கு தான் தூக்கி வச்சுட்டான்ல, உலகத்துக்கே தூக்கி நிப்பாட்டிட்டான். எல்லாரும் பாரு, எல்லாரும் படி, எல்லாரும் ஃபாலோ பண்ணு, எல்லாரும் நேர்வழி வலிக்கிறதோ தூக்கி வச்சான். ஆனால் தூக்கி வச்சதை யார் படிப்பினை பெறுவா, யார் நினைவூட்டலை பெறுவா அப்படின்னா இந்த கேட்டகரியில் உள்ள ஆள்கள்லாம் பெறுவான். மற்றவங்களாம் பார்த்துட்டு போயிடுவான். இங்கேருந்து சென்னைக்கு 350 கிலோமீட்டர்னு போர்டு போட்டு அம்புக்குறி போட்டாச்சு. யார் போவா? வண்டி எடுத்துகிட்டு எவன் கிளம்புனானோ அவன் தான் போவான். மற்றபடி பக்கத்தில் டீ கடை வச்சுருக்கிறவன் டெய்லி பார்த்துட்டு தான் இருப்பான். அவனுக்கு அது பயன் தராது. அப்போ அது மாதிரி இதில் பயன்படுவதற்கு ஒரு குறைந்தபட்ச அளவுகோலாக எல்லாம் என்ன வைக்கிறான், இதில் பயன் யாருக்கு கிடைக்கும்னா, யார் ஒருத்தன் இருக்கிறான், அவன் நம்மளை படைச்சிருக்கான், நம்மளை கண்காணிக்கிறான், அவனுக்கு முன்னாடி நம்ம நிற்கணும், நான் மறுமையில் அவன்கிட்ட போய் தான் நம்ம நிற்போம், அவன்கிட்ட பதில் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற உணர்வெல்லாம் யாருக்குள்ளே இருக்குதோ, உள்ளம் மென்மையாக இருக்குதோ, ஓப்பன் ஹார்ட்டடாக யார் இருக்கிறாங்களோ, திறந்த மனதோடு இருக்கிறாங்களோ, உண்மைன்னு தெரிஞ்சவொடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறாங்களோ, அந்த மாதிரி மக்களுக்கு தான் இது இந்த நினைவூட்டல் பயன் தரும். மற்றவர்களுக்கு கேட்பாங்க, தலையாட்டுவாங்க, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குமாங்க, அவங்க அதிலிருந்து பயனடைய மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பயன்ற வார்த்தைக்கு எல்லாம் எஹ்ஷான் பயன்படுத்துகிறான் இல்லையா? அந்த வார்த்தைக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக்கான பர்பஸ் இருக்கா, இல்லை ஜென்ரலாக சொல்கிற வார்த்தை தானா பயத்துக்கு? இல்லை, அதுலேயும் குறிப்பான நோக்கம் அதுக்குள்ளே இருக்குது. ஏன்னு கேட்டால் தமிழில் நமக்கு பயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் இருக்குதோ, எல்லா மொழிகளையும் இருக்கிற மாதிரி அரபிலையும் இருக்கிறது. பயம்னு சொல்கிறோம், அச்சம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அரபியில் ஹவுஃப்னு ஒரு வார்த்தை இருக்கிறது, வஜில்னு ஒரு வார்த்தை இருக்கிறது, அது மாதிரி ஹஷியத்து, ஹஷிய அப்படிங்கிற அந்த சொல்லும் இருக்கிறது. இது எல்லாமே பயத்தை குறிக்கிறது தான். ஆனால் இந்த ஹஷியத்து அப்படின்ற இந்த யக்ஷா, ஹஷியங்கிற சொல்லிலிருந்து வந்த யக்ஷாங்கிற இந்த சொல் இருக்குது, இதுக்கு குறிப்பாக கூடுதல் அர்த்தம் ஒன்று இருக்குது. இது என்ன கூடுதல் அர்த்தம்னு கேட்டால், பயம்தான். ஆனால் இந்த பயம் அறிவோடு கூடிய பயம், அறிவின் விளைவாக ஏற்பட்ட பயம். அறிவில்லாமல் மொட்டையாக வந்த பயம் இல்லை, திடீர்னு தற்காலிகமாக ஏதோ பதட்டத்தில் வந்த பயம் இல்லை. அது சிந்தித்து ஆழ்ந்து உணர்ந்து அதன் வெளிப்பாடாக இவனு சொல்ல கேட்கலாட்டி என்ன ஆகும் நம்ம வாழ்க்கை அப்படின்னு அவனுடைய பிம்பமெல்லாம், இறைவனுடைய பிம்பமெல்லாம் மனசுக்குள்ளே இறங்கியதன் வழியாக இறைவன் மீது அச்சம் வருகிறது. அந்த அச்சத்தை குறிக்கிறது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னென்னு கேட்டால், சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் அச்சத்தில் நீங்கள் 2 வகையை பார்க்கலாம். அறிவினாலும் சில கட்டங்களில் வரும், அறிவில்லாமலும் வரும். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்துட்டானே ஒரு பயம் வரும், என்ன செய்வானோ தெரியாத, ஃபைனை போடுவானா, அள்ளிட்டு போவானா, என்ன ரிசல்ட்டுன்னு தெரியாமல் வர குறைப்போம். குழந்தை அழுவுது, எதுக்குன்னு தெரியல, தூக்கி போட்டு ஓடுறான். நைட்டு 1 மணி நேரமாக அழுதுகிட்டு இருக்கப்பா, என்னென்னு தெரியலையே. தெரியலை, அறியாமை. அறிந்ததனால் உள்ளதில்லை, இது அறியாமையினால் என்னன்னு நடக்குன்னு தெரியலையே, ஏன் அழுவுதுன்னு தெரியலையே, அப்படி ஒரு பயம். அந்த பயம் இல்லை, நெசமாக புரிந்து கொண்டு அறிவின் வழியாக வரக்கூடிய பயம். இதை குரானில் சூரா ஃபாத்திரில் அல்லாஹ் ஒரு இடத்துல அவனை பற்றி சொல்லிட்டே வருவான். அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைத்தான், வானத்துலேருந்து தண்ணி இறக்கினான், மலைகளை படைத்தான், அதை படைத்தான், இதை படைத்தான், மனிதனை படைத்தான், எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வந்துட்டு
அதில் கடைசியில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குங்கப்பா, சிந்திச்சு பாருங்கப்பா அப்படின்லாம் பேசிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல சொல்லுவான், கதாலிக்க இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் அவனை அஞ்சுகிறவர்கள் அறிவாளிகள் தான். அப்போ அந்த இடத்துல என்ன வரணும், இதே யக்ஷா தான் வருது. ததிக்கிறத்தில் யக்ஷா தாகாலிங்கே என்ன வருதோ அங்கேயும் அதே யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அறிவாளி அச்சம் கொள்வான். அப்போ இந்த அச்சம் என்பது அறிவின் வழியாக வந்த அச்சம், அல்லாஹ்வை பற்றியான பிரம்மாண்டத்தின் வழியாக வந்த அச்சம், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நினைக்கிற பொழுது வந்திருக்கிற அச்சம். இது மொட்டையாக வந்திருக்கிற அறிவற்ற ஒரு அச்சம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். இப்போ இந்த 3வது வசனம் 2வது வசனம் கம்பைன் பண்ணி ஒரு ரிவர்ஸ் ஆர்டரில் நான் பார்க்கும்போது, இப்போ 3வதுல அச்சமுடையோருக்கு நல்லுபதேசம் அப்படிங்கிறப்ப 2வதுல சிரமப்படுத்துறதுக்காக இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ யார் வந்து இதை வந்து ஒரு ரிமைண்டராக எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு சிரமம் கிடையாது, சிரமம் இருக்காதுங்கிறது அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு விளங்குது. இப்போ 4வது வசனத்துக்கு போகலாம். 4வதுல அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, பூமியையும் உயர்வான வானங்களையும் படைத்தவனிடமிருந்து அது இறக்கி அருளப்பெற்றது அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ இதிலேருந்து என்னன்னா, ஒரு கேள்விக்கு ஒரு ஒரு பதிலாக இருக்கா, இல்லை வந்துட்டு வேற எதுவுமா அது வந்து அல்லாஹ் சொல்ல வரானா? அதுக்கு இது குர்ஆனில் இருக்கிற எல்லா வசனங்களையுமே நாம் கேள்விக்கு பதில் என்கிற கோணத்தில் அணுக வேண்டிய அவசியம் இல்லை. முதல் வசனத்தில் அப்படியான ஒரு துணி தெரிஞ்சுது. அந்த பதில் சொல்லும் பொழுது அதை ஒரு தொடராக அதுக்கு தேவைப்படக்கூடிய சான்றுகள், செய்திகள், ஓமைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அல்லாஹ் முடிச்சிருவான். ஒன்றுக்கும் ஒரு கேள்வி இருக்கணும், பின்னணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பதிலை ஆரம்பிச்சிருக்கிறான், அந்த பதிலை ஃபுல்ஃபில் பண்ணுவதற்கு என்னென்ன போதனைகள் தேவையோ எல்லாம் வரும். கிட்டத்தட்ட அப்படி தான் வந்திருக்குது. இந்த வசனம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், மேலே வந்து அச்சமுடையவருக்கு நினைவூட்டல் வந்துருச்சா. இப்போ இந்த நினைவூட்டலின் மீது ஒருவனுக்கு பக்தி வரணும், ஈடுபாடு வரணும், கவனம் வரணும், அதில் அவன் ஆழ்ந்து சிந்திக்கணும். அப்போ தான் அவன் நேர்வழியை பெற்று நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். அப்போ இந்த வேதத்தின் மீது அவனுக்கு அப்படியான ஒரு உணர்வு வரணும்னா அதுக்கு பின்னாடி அவனுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும், இந்த சொல்லு யாருடைய சொல்லு, இது யார் பேசுகிறா, இது யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சாதான், ஏன்னா ஆளை வச்சு தான் ஒரு சொல்லின் அர்த்தம் வெயிட் மாறும். எப்படி மாறும்னு கேட்டால், சொல்லக்கூடிய ஆள் யார். ஒரு விஷயத்தை தெருவில் போகிற ஒரு பையன் சொல்கிறான், ஒரு விஷயத்தை வந்து ஒரு நீதிமன்றத்தில் ஜட்ஜி ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு அரசாங்கத்தினுடைய ஊழியர் அல்லது ஒரு முதலமைச்சர் பிரதமர் ஒரு ஆர்டர் போடுறாங்க. வித்தியாசப்படுதில்ல, ஒரே விஷயந்தான், இவர் சொன்னதே அவர் சொல்லியிருக்கலாம், ஆனால் அவர் சொல்லும்போது இருக்கிற வெயிட்டு இவர் சொல்லும்போது இருக்காது. யார் சொல்லுகிறார் என்பதை வைத்து அதனுடைய தரம் நிர்ணயிக்கப்படுகிறது, எடை நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த மாதிரி இங்கே குர்ஆனுடைய வெயிட்டை நீ புரியணும் அப்படின்னா என்ன தெரியுமா, இது யாரோ சொன்னாங்கன்னு நினச்சிக்காத. தன்சீலம் மெம்மன் ஹலக்கல் அருளவ சமாவாத்தில் உலா, பூமியையும் உயர்வான வானங்களையும் படைத்த அவனிடமிருந்து இது அருளப்பட்டிருக்கிறது. அவன் தான் இதை இறக்கி தந்திருக்கிறான். அப்படிங்கும்போது இதனுடைய முக்கியத்துவத்தை நீ அசால்ட்டாக நினச்சிடாதப்பா. யார் தந்திருக்கா பாரு, அல்லாஹ் தந்திருக்கிறான். நீ ஒரு டாக்டர் சொன்னாலே பெருசாக நினைக்கிற, ஒரு ஜட்ஜு சொல்லிட்டா ஏப்பா கோர்ட் ஆர்டர் அப்படிங்கிற, ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுருச்சுன்னா ஜியோ வந்துருச்சு அப்படிங்கிற, இதுக்கே நீ பெருசாக வாய்ப்பளக்கிறிய. இந்த கவர்மெண்ட்டுக்கெல்லாம் பெரிய கவர்மெண்ட்டை உருவாக்கி நடத்தி வழிநடத்திக்கிட்டு இருக்கிற படைச்ச பிரபஞ்ச படைப்பாளன் உனக்கு இதை தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதை ஆழ்ந்து நம்முடைய மனதில் பதிய வைக்கும் பொழுது குர்ஆனை பற்றிய பார்வை மாறிடும். இப்போ இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னு கேட்டால், இதை தொடர்ந்து இன்னும் பல செய்திகள் அல்லாஹ் இப்படி சொல்கிறான். தன்னை பற்றியான இந்த கருத்தை வலியுறுத்துவதற்கு, தான் யார் என்பதை நிலைபெறச் செய்வதற்கு அடுத்து வரக்கூடிய வசனம் பூரா அதைத்தான் பேசுகிறது. ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷனாக போய் சேருது. முஸ்லீம்களையே நான் சொல்கிறேன், இதை வாசிக்கக்கூடியவங்களையே சொல்கிறேன், அல்லது இதை கேட்கக்கூடியவங்களையே சொல்கிறேன். பெரும்பாலும் இந்த குர்ஆன் அவங்களுடைய வாழ்க்கையில் வாழ்வியல் மாற்றத்தை கொண்டு வரலை. கொண்டு வராமைக்கு என்ன காரணம் அப்படின்னா, வர்றதுக்கு தான் இங்கே வழி சொல்கிறான்ல. ஆனால் இந்த வழிகள் எல்லாமே நம்ம உணர்வு பூர்வமாக அணுகாமல் வெறும் இன்ஃபர்மேஷனாக பார்க்குறோம், தகவலாக பார்க்குறோம். அது நம்ம மனசுக்குள்ளே ஆழத்தில் இறங்கணும். அப்போ தனியாக உட்காந்து அதை சிந்திக்கணும். இதை கேட்ட உடனே நான் வந்துருமா, அது அல்ல எப்படி சொல்லாந்துடும், அப்படி சொல்லியிருக்கான் போல இருக்குன்னு போயிடுவார் அவர். அவ்வளோதான். எப்போதும் போல் வழக்கம் போல் வேலை நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த வழக்கம் போல் வேலை நடக்கிற கூடாது. இதனுடைய கண்ணியமும் கம்பீரமும் உங்கள் மனசுக்குள்ளே இறங்கி குர்ஆன் வந்து வாழ்வியலுக்கானது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இது யாருக்குள்ளதுங்கிறது மனசுக்குள்ளே இறங்கணும், சும்மா இறங்காது. அதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும், அதுக்கு நீங்கள் மெனக்கடணும், அதை சிந்திக்கணும். மற்ற விஷயங்களை உங்கள் மனசுக்குள்ளே புரிய வச்சு செயல்படுத்துறதுக்கு உலகத்தில் எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க. தனியாக உட்காந்து பிஸ்னஸில் அதை அப்படி பண்ணலாமா, இது எப்படி பண்ணலாமா அப்படின்னு உட்காந்து கால்குலேஷன்லாம் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வேதமாக என் மனதிற்குள் இறங்குறதுக்கு என்ன செய்யணும், அதை உணர்வு பூர்வமாக அமர்ந்து சிந்தித்து உள்வாங்கணும். பின்னாடி வரக்கூடிய செய்திகள் எல்லாம் அப்படி உள்வாங்க வேண்டிய விஷயங்களாகத்தான் அல்லாஹ் பேசுகிறான். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இது யார்கிட்ட இருந்து வந்திருக்கு பாரு,
பூமியை படைத்தவன். அதில் கூட பாருங்கள், மற்ற எல்லா இடங்கள்லேருந்து மாறுபட்டு இந்த வசனம் கொஞ்சம் பேசுது. எப்படி பேசுது அப்படின்னு கேட்டால், முதல்ல பூமி வருது. வெரி குட். முதல்ல பூமி அல்ல, மற்ற எல்லா இடத்துலையும் ஹலக சமாவாத்தி வல் அருள், வானங்களை படைத்தான், பூமியை படைத்தான் அப்படி வரும். இங்கே ஹலக்கல் அருளவ சமாவாத்தில் ஓலா, பூமியை படைத்தான், உயர்வான வானங்களையும் படைத்தானே, அந்த இறைவனிடமிருந்து அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி முதல்ல நம்முடைய பார்வையை நம்முடைய கண்களுக்கு தெரிகிற இந்த புற உலகத்தின் மீது, புற பொருட்களின் மீது, இதை பாரு, இதில் ஆராய்ச்சி பண்ணு, இதை சிந்திச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து நாம் கண்களுக்கு புலப்படாத வான் நோக்கி அழைத்து செல்கிற, அறிந்த ஒன்றிலிருந்து அறியாத ஒன்றை நோக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சிந்தனையை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழைச்சிட்டு போகிறான் அப்படிங்கிறது விளங்குது. கூடுதலாக இன்னொன்று, அந்த வானங்களை பற்றி சொல்லும் பொழுது ஒரு அடைமொழியும் இங்கே புதுசாக சேர்த்துருக்கிறான். சமாவாத்துன்னு சொல்லுவான் எல்லா இடங்கள்லையும், வானங்கள் இல்லை 7 வானங்கள் அப்படிமா. இங்கே சமாவாத்தில் உலா, உயர்வான, உயர்ந்த அப்படிங்கிறது வெறும் ஃபிசிக்கல் உயர்ந்தன்னு மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஹைட்டில் ரொம்ப ஹைட்டாக இருக்குது, பூமியிலேருந்து பார்த்தோம்னா அது இத்தனை 1000 அடி உசரத்தில் வானம் இருக்குது அப்படின்னு அந்த ஹைட்டை பற்றி ஹைட்டையும் பேசும், அது குறிக்காதுன்னு அர்த்தம் இல்லை. ஹைட்டை தாண்டி அந்த உயர்வுக்கு பல விஷயங்கள் அதற்குள்ளே இருக்கிறது. உயர்வானது என்று சொல்வதற்கு, ஏன்னா வானத்தில் தான் அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தினுடைய அந்த கட்டமைப்பு அங்கே நிறுவி இருக்கிறான். அல்லாஹ் அங்கிருந்து கொண்டு அவனுடைய ஆட்சியை உலகமெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். அங்கே நாம் உலகத்தில் பார்க்கிற பிழைகள், தவறுகள், பாவங்கள், குற்றங்கள், அடிதடிகள், பொறாமைகள், பெருமைகள், கர்வங்கள் எதுக்கும் வேலை கிடையாது. அங்கே அவன் படைச்சு வச்சிருக்கிற அந்த படைப்புகள் எல்லாம் ஆக பரிசுத்தமான படைப்பு. லா எஸ்தக்பீரூன், அவங்க பெருமை அடிக்க மாட்டாங்க, அவங்க ஏவப்பட்டதை செய்வாங்க. எஃபாலூன மா யூமரூன், என்ன ஆர்டர் வந்துச்சோ அதை கட்டுப்படுவாங்க. அந்த மாதிரியான புனிதம் நிறைந்த பாவமற்ற அல்லாஹ்வுடைய வானவர் படைப்புகள் அங்கே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தை அங்கிருந்து கொண்டு எனவே அப்படிப்பட்ட அந்த கண்ணியம் என்கிற அடிப்படையிலையும் அல்லாஹ்வுடைய மிஸ்ட்ரி, அல்லாஹ்வுடைய அந்த மாண்பை சொல்லக்கூடியதாகவும் இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஓகே சார், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதுலேருந்து இன்ஃபர்மேஷனாக நம்ம குரானை ஜஸ்ட்டு கேட்டோம் போனோன்னு இல்லாமல், இப்போ உதாரணத்துக்கே சொல்லும் போதுன்னா வேலை பார்க்குறோன்னா மேனேஜர் மெயில் போடுறாருன்னா ஐயோ மேனேஜர்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் குரானை நல்லா தான் பாதுகாக்கணும், அந்த மாதிரி நம்ம நினச்சிடக்கூடாது. சும்மா ஜஸ்ட்டு சிம்பிளாக நினைக்காம ஒரு மேனேஜருக்கே அப்படி நினைக்கிறோன்னா வானம் பூமியை படைச்சா அல்லா தரான்றப்ப அந்த இன்ஃபர்மேஷனை ரொம்ப ரிமைண்டராக நம்ம எடுத்துக்கணுங்கிறது அல்ஹம்துலில்லாஹ் புரியுது. இப்போ 5வது 6வது வசனம், 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அர் ரஹ்மான் அர்ஷின் மீது அமைந்தான் அப்படின்னு. 6வதுல வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் இவ்விரண்டிற்கும் இடையே உள்ளவையும் மண்ணில் அடியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம என்ன விளங்கிக்கலாம்? அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, அதனுடைய தொடர்ச்சி தான். அதாவது அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பற்றி தான் அடுத்தடுத்து எல்லாம் பேசி கொண்டிருக்கிறான். யார் இருந்து வச்சு தெரியுமா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவனை சாதாரண வெறும் வானத்தை பூமி மட்டும் படைச்சவன் இல்லை. அவனுடைய நிர்வாகத்தை அவன் அரிசை தூக்கி மேலே நிப்பாட்டி வச்சு அங்கே உட்காந்துருக்கான். அவன் அங்கே உட்கார்ந்த உயர்வான அரிசின் அதிபதி அவனிடமிருந்து இது வந்திருக்கிறது. அதே கருத்தை தான் இந்த வசனமும் சொல்லுகிறது. எந்த கருத்தை, வானத்தை பூமியை படைச்சவன்றிருந்து வந்திருக்குது. அந்த வானம் பூமியை படைச்சவனுடைய நிர்வாகம், அதிகாரம் எப்படிப்பட்டது தெரியுமா அப்படிங்கிறத விளக்குற வகையில் அரிசியில் இருந்து நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிற அந்த தகவலை அல்லாஹ் சொல்கிறான். அதில் கூடுதலாக இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, அதில் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்கள். அல்லாஹு அலல் அர்ஷிஸ்தவா அப்படின்னு சொல்லியிருக்க முடியும். அல்லாஹ் அரிசின் மீது இருக்கிறான்னு சொல்லலாம் தானே. இதுக்கு அர்த்தமும் அதுதான். அல்லா தான், அல்லானாலும் ஒன்று தான், அல்லானால் ரஹ்மான் தான், ரஹ்மானா அல்லா தான். அது நம்ம அதை மறுக்கலை. ஆனால் இந்த ரஹ்மான் என்கிற சொல்ல அல்லாஹ் பர்டிகுலராக பயன்படுத்தினதில் அதன் வழியாக நமக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறான். பொதுவாகவே அதிகாரம் அப்படின்னு கையில் வச்சுருக்கிறவன் எல்லாருமே அதிகாரியாக தான் இருப்பான், அதிகாரம் பண்ணுறவனாக தான் இருப்பான். பெரும்பாலும் அதிகாரம் கையில் கிடைக்கிறவர்களெல்லாம் மக்களை அடக்கி ஆள நினைக்கிறவர்களாக பெரும்பாலும் அப்படி மாறி போய்கிறார்கள். நல்ல மனிதர்கள் கூட பல நேரங்கள் அப்படி வழிதவறி போய்விடக்கூடிய காட்சியை தான் உலகம் முழுக்க பார்க்குறோம். ஆனால் இவன் எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரத்தை வச்சுருக்கிறான். ஆனால் இந்த அதிகாரி நீ நினைக்கிற மாதிரி கசக்கி பிழிகிற அதிகாரி இல்லை, அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளன் இல்லை. இவன் ரஹ்மான், அவன் அளவற்ற அருளால். அப்போ நீங்கள் நிர்வாகம் பண்ணுவதற்கு அடக்கி ஆளுகிற பண்பு தேவையில்லை, கருணையும் இரக்கமும் இருந்தால் மக்களை அழகாக நிர்வாகம் பண்ண முடியும். அல்லாஹ் அப்படி தான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய கருணையோடு, அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டத்தோடு, அதிகாரத்தோடு அவனுடைய கருணை என்கிற பண்பு குறைந்ததல்ல என்பதை இதை சொல்லுகிற அதே நேரத்தில் அதையும் சேர்த்து சொல்லி அல்லாஹ்வின் பக்கம் நம்மளை நெருக்கிறான். அல்லாஹ் பாருங்கள், நீங்கள் நல்லா பாருங்கள், பயம் என்பது பொதுவாகவே ஒன்றை விட்டு விலக்கும். பாம்பின் மீதான பயம் பாம்பை விட்டு ஓட வைக்கும். ஒரு நெருப்பின் மீதான பயம் நெருப்பை விட்டு விலக வைக்கும். ஆனால் அல்லாஹ்வின் மீதான பயம் அல்லாஹ்வை விட்டு விலக வைக்காது, அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து வைக்கும்.
ஏன்னா அல்லாஹ்வை பற்றியான அறிவின் சார்ந்து அந்த அறிவு என்ன வருது, அந்த அல்லாஹ் சாதாரணமான அல்லாஹ் இல்லை, அவன் ரஹ்மானான அல்லாஹ். என் மேலே ரொம்ப இரக்கம் வச்சிருக்கிற ரப்புல் ஆலமீன். என் தாயை விட பல 100 மடங்கு என் ரப்புல் ஆலமீன் என் மேலே இரக்கம் காட்டுறவன். அப்படியெல்லாம் அவனை அப்படி புரிஞ்சுக்கிற பொழுது நான் என்ன தப்பு செஞ்சுட்டா கூட நான் ரப்பு மேலே நான் நம்பிக்கை இழக்க மாட்டேன், ஓடி வந்துடுவேன்ல. எங்கள் அம்மா என்னை எப்படியும் சேர்த்துக்குவா அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன தான் பண்ணிட்டாலும் பரவாயில்ல, போய் கண்ணை கசக்கிட்டேன்னா எங்கள் அம்மா சரி நீ ஏற்றுக்குவா அப்படிங்கும்போது ஒரு தாயிடத்தில் புள்ள ஓடுதுல்ல, ஒரு தாயிடத்திலே புள்ள அப்படி ஓடுதுன்னா அதையெல்லாம் விட பல லட்சம் மடங்கு பெரும் கருணையும் கிருபையும் கொண்டிருக்கிற ரப்புல் ஆலமீனை விட்டு நான் விலகுவேனா அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கும். என் பக்கம் நெருங்கி வா அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லுகிற ஒரு வசனமாக அர் ரஹ்மான் என்கிற வார்த்தை அமைந்திருக்கிறது. ஒன்று. அடுத்து லஹு மாஃபிஸ் சமாவாத்தி ஒமாஃபில் அர்லி வமா பைனஹுமா ஒமா தஹத்த சரா. இது அல்லாஹ்வுடைய அதிகார பரப்பை பேசுகிறது. அரிசின் மீது ரஹ்மான் இருக்கிறான் என்பது அதிகார பீடத்தை பற்றி பேசியது. எங்கிருந்து கொண்டு எப்படியான ஒரு நிர்வாகம்னு பேசிச்சா, அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா அதனுடைய அதிகார பரப்பு அளவு எவ்வளவு பெருசு இருக்குது பாரு. என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிட்டான். எவ்வளோ பெருசு, இப்போ நாம் எவ்வளோ பெருசுன்னு கேட்டால் அது ஒரு பெருசுன்னு சொல்லுவோம். இவ்வளோ பெருசு, 10 கிலோமீட்டர் பெருசு, 5 கிலோமீட்டர் பெருசு, இவனை விட 5 அடி பெருசு, இப்படியெல்லாம் சொல்லுவோம். ஆனால் அது ஒட்டுமொத்த உலகத்தையும் உள்ளடக்காது. இங்கே அல்லாஹ் எவ்வளோ பெருசு தெரியுமான்னு சொல்ல ஆரம்பித்தவன் அவ்வளோதான், மொத்தத்தையும் சொல்லிட்டான். அதை தாண்டி வேறு ஒன்றுமே கிடையாது. அதை தாண்டி வேறு ஒன்றும் கிடையாது. என்ன கிடையாது? லஹு மாஃபிஸ் சமாவாத்தி, வானங்களில் உள்ளவையும், ஒமாஃபில் அருளி, பூமியில் உள்ளவையும், ஒமா பைனஹுமா, அவ்விரண்டிற்கு இடைப்பட்டவையும், ஒமா தஹத்த சரா, அந்த பூமிக்கு கீழ் இருப்பவையும். முடிஞ்சு போச்சு. இவ்வளோ இதை தாண்டி வேற என்ன இருக்குது? வானங்கள்லையும் அல்லாவுடைய அதிகாரம் தான், பூமியிலையும் அல்லாவுடைய அதிகாரம் தான், இடைப்பட்ட இடத்துல அல்லாவுடைய அதிகாரம் தான், பூமிக்கு உள்ளேயும் அல்லாவுடைய அதிகாரம் தான். ஒன்றுலையும் ஒவ்வொரு வகையான உலகங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. வானத்தில் வானவர்கள் இருக்கிறாங்க, வானத்தில் எத்தனையோ கோள்கள் இருக்கிறது, நட்சத்திரங்கள் இருக்கிறது, எல்லாம் அல்லாவுடைய அதிகாரம் தான். பூமியில் மனிதர்கள் இருக்கிறார்கள், விலங்குகள் இருக்கிறது, மலைகள் இருக்கின்றன, கடல்கள் இருக்கின்றன, பறவைகள் இருக்கின்றன, எல்லாம் அல்லாவுடைய அதிகாரம் தான். அவனுடைய அதிகாரத்தை விட்டு எதுவும் வெளியே போகாது. ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல காற்று இருக்கிறது, வளிமண்டலம் இருக்கிறது, எல்லாம் அல்லாவுடைய அதிகாரம் தான். மேகம் இருக்கிறது, எதுவும் அங்கேருந்து மிஸ் ஆகாது. பூமிக்கு உள்ளுள்ள நிலத்தடி நீருங்கிற அது இருக்குது இது இருக்குங்கிற எல்லாமே அவனுடைய அதிகாரம் தான், மிஸ் ஆகாது. எங்கும் நிறைந்து இருக்கிறது இறைவனுடைய அதிகார எல்லை பரப்பு. அப்படிப்பட்ட பிரம்மாண்ட பேர் அரசனிடமிருந்து இந்த வேதம் அருளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலை அவன் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? அவன் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? அந்த செய்தியை சேர்த்து இதுதான் அதன் வெளியே சொல்ல வர மெசேஜ். அப்படிப்பட்ட ரப்புவன் முன்னாடி இருக்கான், நீ எதுக்கு கவலைப்படுற? எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த குறைசியெல்லாம் சேர்ந்துட்டாங்க, காபிரெலாம் சேர்ந்துட்டாங்க, எதுக்கு பயப்படுற? பூமிகள் கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்கிற விஷயத்தையும் ஆட்சி அதிகாரம் பண்ணக்கூடிய ரப்புல் ஆலமீன் உன் பின்னாடி இருக்கிறான். அதை அல்லாஹ் இதன் வழியாக சொல்லி அவங்களுக்கு ஆறுதலை தர்றான். உஸ்தாத், இப்போ அரிஷ்ன்ற வார்த்தைக்கான டைரக்ட் மீனிங் என்ன கரெக்டாக நம்ம சொல்ல முடியும்? அது சேருன்னு சொல்லலாமா, இல்லை என்னன்னு சொல்லலாம்? அரிஷ் அப்படிங்கிறது பலரும் பல மாதிரி மொழிபெயர்த்துருக்கிறாங்க. சிம்மாசனம் தான் பெரும்பாலும் நிறைய மொழிபெயர்ப்புகள் நீங்கள் அப்படி தான் பார்க்க முடியும். ஆனால் அந்த சிம்மாசனம் என்பது கரெக்டாக அரிஷுக்கு உரிய மொழிபெயர்ப்பு கிடையாது. தமிழில் இருக்கிறதுல பெட்டரான ஒரு வார்த்தைன்ற மாதிரி நம்முடைய முன்னோர்கள் அதை மொழிபெயர்த்து வச்சுருக்கிறாங்க. ஆக்சுவலி உண்மையாக சொன்னால் அந்த சிம்மாசனம்ங்கிறது, சிம்மங்கிறது சிங்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். காட்டு ராஜா கதை கேட்டு வளர்ந்ததுனாலே என்னமோ தெரியலை, காட்டில் பிரம்மாண்டமான அதிகாரத்தை வைத்திருக்கிற அதனுடைய இருக்கையை பற்றி பேசும்பொழுது சிம்மாசனம். அதே இதை இருக்கிறதுலே அதுதான் பெரிய வார்த்தை மாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அதையே இதுக்கு பயன்படுத்திட்டாங்க. ஆனால் இந்த ரஹ்மத் ட்ரஸ்ட்டில் புகாரி மொழிபெயர்ப்பு வெளியிட்டாங்கல்ல, அவங்க அதில் இதுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு மாற்று வார்த்தையை ஒன்று போட்டிருக்கிறாங்க. சிம்மாசனம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பொருத்தமாகவும் இருக்கிறது. எப்படி போட்டிருக்கிறாங்கன்னு கேட்டால் இறை ஆசனம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இறைவன் அவனுக்காக அவன் தன்னுடைய ஈர்ப்புக்காக எடுத்துக்கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு அதை சிம்மாசனம்ன்றதை தூக்கிட்டு இறையாசனம்னு ஒரு நல்ல வார்த்தையை அது கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு பொருத்தமான மொழிபெயர்ப்பாக இருக்கிறது. ஓகே உஸ்தாத், இப்போ நம்ம அடுத்த வசனங்களுக்கு இன்ஷால்லா போகலாம். ஸோ இப்போ 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீர் உறக்கச் சொன்னாலும் நிச்சயமாக அவன் இரகசியத்தை அதைவிட மறைவானதையும் அறிகிறான். இப்போ இந்த இடத்துல நீர் உறக்க சொன்னாலும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பார்ட்டாக நின்ற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ உறக்க சொன்னால் கேட்காதா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? ஸோ அதை எப்படி விளங்கிக்கிறது இந்த இடத்துல? இந்த வசனத்தில் வைன் தஜ்ஹர் பில் கவுல், நீங்கள் உறக்க சொன்னால், இந்த சொன்னால் வந்தால் போனால் அப்படின்னு சொன்னாலே அதை முடிக்கிற ஒரு போனால் சாப்பிட்டு விடு, சொன்னால் கேட்டுக்கொள், என்னமோ இப்படி முடியணும். அப்படி முடிஞ்சால் தான் வாக்கியம் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஆனால் இங்கே அல்ல அதை முடிக்கலை. வைன் தஜ்ஹர் பில் கவுல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மேட்டருக்குள்ளே வந்துட்டான். அடுத்த மேட்ரு என்ன வருது? அந்த மேட்டரில்
நீங்கள் ரகசியமாக வச்சுக்கிட்டாலும், ரகசியத்தை பரம ரகசியமாக அதை விட ரொம்ப ரகசியமாக வச்சுக்கிட்டாலும், ஃபைன்னஹு யஅலமு அவன் அறிகிறான். அப்போ இந்த அறிகிறான் என்கிறத அந்த உறக்க சொன்னால் அறிகிறான்னு சொல்லாமல் இந்த இடத்துல மட்டும் அறிகிறான்னு சொல்கிறான், அந்த இடத்துல சொல்லாமலே விட்டுட்டான். இதுவும் இலக்கணத்தில் ஒரு முறை தான். இது வந்து அந்த பதிலை போக்கி விடுவது, ஜவாபு பில் ஹதுஃப் அப்படிம்பாங்க, பதிலை போக்குற முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையை சொல்லுவாங்க. சில இடத்துல இந்த பதில் சொல்லாமலே அந்த பதிலை விளங்க வைக்கிறது, பதில் சொல்லாமலே பதில் சொன்னால் என்ன அர்த்தம் கிடைக்குமோ அதை விட அழுத்தமான ஒரு கருத்தை சொல்வதற்காக வேண்டி பதிலை சொல்லாமலே விடுறது. நம்ம பேச்சு உலகில் அப்படியெல்லாம் நிறைய இருக்கும். சில நேரத்தில் பதில் சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லுங்கள், நீங்கள் அதுக்கு விளக்கமாக பதில் சொன்னால் என்ன அர்த்தத்தை தருமோ அதை விட இந்த ஆன்னு ஒரு இழுப்பு இழுப்பியலை அது அதை விட கூடுதல் அர்த்தத்தை தந்துடும். அந்த மாதிரி இந்த இடத்துல பதில் சொன்னால் சாதாரணம், பதிலை சொல்லாமல் வேறு இடத்துல அல்லாஹ் சொல்கிற அதுக்கு பின்னாடி சொல்லக்கூடிய செய்தி இதுக்கு பதிலாக அமைகிறது, அது இதை விட அழுத்தமாக அமைகிறது. எப்படி வருது நல்ல கவனிங்க. ஒயின் தஜ்ஹர் பில் கௌல், நீங்கள் சத்தம் போட்டாலும் அல்லது சத்தமாக பேசினாலும் சொன்னாலும், சத்தமாக துவா செஞ்சாலும் எதை வேணாலும் வச்சுக்கலாம், நீங்கள் சத்தமாக உரத்து சொன்னாலும் அப்படின்றத நிப்பாட்டிட்டு அவன் எதை தெரிஞ்சுக்கிறான் தெரியுமா? ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறான். ரகசியம்னா சாதாரண ரகசியம் இல்லை, ரகசியத்தில் ஆகப்பெரிய ரகசியம், ரொம்ப நுட்பமான வெளியே தெரியாத அப்படி. ஏன்னா ரகசியத்தில் பல வகை இருக்கிறது. சில நேரங்களில் ரகசியம் 2 பேருக்கு தெரிஞ்ச ரகசியம் இருக்கும். சில பேருக்கு ஊரறிஞ்ச ரகசியம்லாம் வச்சுருக்கான். நம்ம ஊரில் எல்லோரும் காதும் வச்ச மாதிரி சொல்லிடுவான், யார்ட்டையும் சொல்லிடாத ரகசியம், யார்ட்டையும் சொல்ல ரகசியம், எல்லா பேருக்கும் தெரியும். இப்போ ரசூல்லா கூட தன்னுடைய மனைவி இடத்துல ரகசியம் சொன்னாங்கன்னு குர்ஆன் ஒரு இடத்துல சொல்கிறது. சூரத்து தஹரீமில் சொல்லுவான், இது அசர்ர நபியு இலா பாலி அஸ்வாஜிஹி ஹதீஸா, நபி தன்னுடைய ஒரு மனைவி இடத்துல ஒரு ரகசியத்தை சொன்னாங்க, அப்போ அவங்களிடமிருந்து அடுத்தவங்கள்ட்ட போகுது, அதுவும் ரகசியம் என்கிற பெயரால் சொல்லப்படுகிறது. வெளியில் பரவலாக தெரியல. இப்போ இந்த மாதிரி வெளியில் வந்தது அது தெரியும், அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியுது. அது அல்லாமல் நீ வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ளே உனக்கு தோன்றிக்கொண்டே இருக்கிற எண்ணங்கள் இருக்குத, அந்த எண்ணங்களும் அல்லாஹ்வுக்கு தெரியுது. எண்ணங்களில் பல எண்ணங்கள் நமக்கு வருது, நம்மளே மறந்து போயிடுவோம். நமக்கு காலையிலேருந்து இவ்வளோ நேரம் என்னவெல்லாம் மண்டியில் ஓடிச்சோம் எல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோமா? பரம ரகசியம் அது. வந்துச்சு போயிடுச்சு, ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு எண்ணம் வருது, மறந்து போயிடுது, ஒவ்வொரு வருது போயிடுது. அப்போ அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியுது. ஏன் நாளைக்கு நம்ம என்ன நினைப்போம் அது எவ்வளோ பெரிய ரகசியம் தெரியவே செய்யாது, அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியுது. அப்போது நீ ரகசியம் சொல்லிக்கிறது தெரியுது, அதை தாண்டி இன்னும் உற்பத்தி ஆகாத பிறப்பெடுக்காத ரகசியங்களை கூட அல்லாஹ் அதுவே தெரியும்னு சொன்ன பிறகு வெளிப்படையாக பேசுகிற ஒன்று சொல்ல வேண்டிய தேவையே இல்லை தானே. அதையே தெரிஞ்சுக்கிட்ட ரப்புல் ஆலமீன், இது உலகத்தில் எல்லாத்துக்குமே தெரியுமாப்பா, இதை தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயமா? இதை விட டாப் லெவல் அது தெரியும் அப்படின்ற பதிலின் வழியாக இது ரொம்ப அற்பமாகவே அல்லாஹ்வுக்கு தெரியும் என்கிற கருத்தை பதிலை சொல்லாமலே பதில் சொல்லுகிற முறையாக அல்லாஹ் இங்கே அதை கடைப்பிடிச்சிருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். இப்போ இதிலிருந்து மேலே வந்து அல்லாஹ் என்ன பேசினான்னா அவனுடைய அதிகாரத்தை பற்றி பேசினான், அவனோட மில்கியத்து எந்த அளவுக்கு அவன் அதிகாரம் படைக்கிறாங்கிறத சொல்லியிருந்தான். இப்போ இந்த வசனத்தில் எந்த அளவு நுட்பமாக அவனுக்கு தெரியும், எவ்வளோ இன்டெப்த்தாக அவனுடைய நாலேஜ் இருக்குங்கிறது இந்த வசனத்தில் சொல்லிட்டான். அல்ஹம்துலில்லாஹ், அது எனக்கு நல்லாவே விளங்குச்சு நீங்கள் சொன்னதுலேருந்து. இப்போ அடுத்து 8வது வசனத்துக்கு போயிடலாம். 8வதுல அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறில்லை, அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. இதை பார்க்கும்போது இப்போ ஒரு சூறா முடியுது அப்படின்னா அதில் ஒரு கன்க்ளூட் பண்ணுறப்ப அல்லாஹ் இந்த மாதிரி தான் முடிப்பான் இல்லையா? ஸோ இது சூறா இடையிலே இப்படி ஒரு கன்க்ளூஷன் மாதிரி வருதுன்றப்ப அது ஒரு செக்ஷனாக அது இது எனக்கு புரியுது இல்லையா? உண்மைதான். இப்போ நீங்கள் நம்ம எடுத்த இந்த 8 வசனம் இது ஒரு 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 மெசேஜை முடிச்சுட்டு அந்த மெசேஜுக்கு தேவைப்படுற அடுத்த கட்ட விஷயங்களுக்கு அதுக்கடுத்து ஆரம்பிக்கிறான்ல. அப்போ இந்த 8வது வசனம் அந்த அதனுடைய தொகுப்பை போல கிட்டத்தட்ட மேலே பேசிட்டு வந்ததனுடைய ஒரு சாராம்சமாக இந்த 8வது வசனம் அமைஞ்சிருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். மேலே என்ன பேசிட்டு வர்றான்? அல்லாஹ் பற்றி தான் பேசிட்டு வர்றான். அல்லாஹ்வுடைய பண்புகளை அறிந்து கொள்வதன் வழியாக அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் நெருங்குவீங்க, அல்லாஹ்வுடைய வேதம்னு புரிஞ்சுக்குவீங்க, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நீங்கள் கொடுப்பீங்க, அதில் நீங்கள் நினைவூட்டலாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீரமைச்சிக்குவீங்க. எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இப்போ நான் இவ்வளோ நேரம் பார்த்த இந்த விஷயங்களுக்குள்ளே எல்லாம் இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய பண்புங்கிறது இவ்வளவு தானா? அவனுடைய அதிகாரமும் அவனுடைய அறிவும் மட்டும்தானா? அதை தாண்டி அவனை நீங்கள் அறிந்து கொள்ள எக்கச்சக்கமான செய்திகள் இருக்குதே அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே வருதுல்ல. எல்லாத்தையும் தெரியத்தானே அல்லாஹ்வின் மீதான அச்சமும் ஆதரவும் அன்பும் பெருகும். இப்போ அதை சொல்ல ஆரம்பித்தா அதிலே இந்த சூறா முடிஞ்சிருமே. அதனால் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், ஒரு 2-3 விஷயத்தை அப்படி சாம்பிளுக்கு காட்டிட்டு இன்னும் நிறைய மேட்ரு இருக்குதுப்பா பார்த்து தெரிஞ்சுக்க, மற்ற இடத்துல படிச்சுக்க அப்படின்னு இதை ஒரு கம்ப்ளீட் பண்ணுறான். ஒரு முத்தாய்ப்பாக ஒரு வழிகாட்டுதலை கொண்டு வந்து முடிக்கிறான். எப்படி வழிகாட்டுறான்? அல்லாஹ் எப்படி தெரியுமா? ஷார்ட்டாக சொல்கிறேன் கேட்டுக்க. அல்லாஹ் அப்படி சொல்கிறான், அப்படி சொல்கிற மாதிரி சொல்கிறான். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு
அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்திற்குரிய யார் கடவுள் அவன் தான், அவனை தான் வணங்கணும், எல்லா வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனுக்கு மிக மிக அழகான திருநாமங்கள் இருக்கிறது, பெயர்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அந்த அந்த பெயர்கள் குர்ஆன் நெடுகிலும் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த பெயர்களை தேடிப்போங்க, அல்லாஹ்வை இன்னும் அறிந்து கொள்ளணும் அப்படின்னா அந்த பெயர்களை தேடிப்போங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய பெயர்கள் வெறும் இடுகுறி பெயர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய பெயர்கள் எல்லாம் காரண பெயர்கள், பண்பு பெயர்கள். இப்போ நமக்கெல்லாம் பேர் வச்சுருப்பாங்க, நமக்கு வச்சுருக்கிற பேர் நம்ம என்ன கேரக்டரில் இருக்கோமோ அந்த கேரக்டருக்காக வச்ச பேர் இல்லை. பிறந்த உடனே ஒரு புள்ள வந்து கிடக்குது, இந்த சடலத்துக்கு ஒரு 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 நேம் வேணும், சொல்லி கூப்பிடுறதுக்கு ஒன்று வேணும். இதை சொல்கிறதுக்கு மைக்குன்னு ஒரு பேர் வச்சுருக்கோம்ல, இதுக்கு கம்பின்னு வச்சுருக்கோம்ல, அது மாதிரி இதுக்கு தம்பின்னு ஒரு பேர், அவ்வளோதான். அந்த தம்பிக்கும் அந்த பேருக்கும் சம்மந்தமே இருக்கணும்னா எந்த கட்டாயம் கிடையாது. அவர் இப்போ கண்ணாயிரம்னு பேர் வச்சுருப்பாங்க, அவர் கண்ணாஸ்பத்திரியில் டெய்லி சொட்டு மருந்து ஊத்துறவராக கூட இருப்பார். கண்ணாயிரம்னு பேர் வச்சுக்கிட்டு இப்படி இருக்கலாம். அதை ஏன்ப்பா அப்படி உன் பேருக்கு உனக்கு சம்மந்தம் இல்லையே, அது எப்படிப்பா தெரியும்? அது அப்படி தான் மனிதர்களுக்குள்ள பேர் இப்படி. ஆனால் இறைவனுடைய பேர் அப்படி அல்ல. இறைவனுடைய பேர்கள் ஒவ்வொன்றுமே அல்லாஹ்வுடைய பண்பை, ஒவ்வொரு பேரும் அவன் யாருங்கிறத சொல்லும், அவனுடைய கொடைத்தன்மையை, அவனுடைய அதிகாரத்தை, அவனுடைய இரக்கத்தை, அவனுடைய பண்புகள் ஒவ்வொன்றையும் விளக்கி சொல்லும். அதை தான் அல்லாஹ் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு ஏராளமான மிக மிக அழகான பெயர்கள் இருக்கிறது. அந்த பெயர்களை அறிவதன் வழியாக அல்லாஹ்வின் பால் நீங்கள் நெருங்கி வாருங்கள் என்று சொல்லி அந்த முதல் செய்தியினுடைய இந்த அத்தியாயத்தினுடைய ஒரு முன்னுரை போல நீங்கள் நல்லா கவனிங்க. குர்ஆன் வந்து துண்டு துண்டாக இருக்குது, புரிய மாட்டேங்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படிங்களா, நீங்கள் இப்படியெல்லாம் பாருங்களேன். ஒரு புத்தகத்துக்கு முன்னுரை எப்படி சூறாவுக்கு முன்னுரை வச்சுருக்கான் பாருங்களா. இந்த கருத்தை தான் முழு அத்தியாயமும் விளக்க போகிறது. அதனுடைய துவக்கத்தில் அப்படியே சாறு விழிஞ்ச மாதிரி ரத்தினமாக ஒரு 8 வசனத்துக்குள்ளே அப்படி மொத்தத்தையும் அப்படியே ஷார்ட் பண்ணி எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கான். உஸ்தாத், இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, இந்த மையக்கருத்தை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதை சொல்லும் போது இது வந்து ஒரு மன ஆறுதலுக்கான ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூறாவாக சொல்லி ஒரு டைட்டில் மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ அதுதான் இறுதியானதா, இல்லை வந்துட்டு அதை தாண்டியும் விஷயங்கள் எதுவும் அதில் இந்த சூறாவிலேருந்து நம்ம விளங்க முடியுமா? இல்லை, நாம் சொன்ன கருத்து நாம் பார்த்து, நாம் படித்து, நாம் சிந்தித்து, நமக்கு தோன்றிய அடிப்படையில் இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா இப்படி ஒரு கருத்தை நமக்கு கிடைக்கிறது. எல்லாமே இதை நோக்கி போகிற மாதிரி இருக்குதுன்னு நம்முடைய குறைந்தபட்ச சிந்தனையின்படியால் நம்ம சொன்ன செய்தி தான். ஆனால் இது இறுதியானதெல்லாம் அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் அறிந்தவன். இன்னும் பல பேர் பல மாதிரி சிந்திக்கலாம். இதை விட சிறப்பான ஒரு மைய கருத்து ஒன்று இருக்கிறது என்று கண்டறியலாம். அப்படி பிறரிடமிருந்து கண்டறியப்பட்ட தகவல்கள் வந்தால் தாராளமாக அதை ஏற்றுக்கொள்ளவும் அதை உள்வாங்கிக் கொள்ளவும் நம்ம தயாராகவே இருக்கிறோம். இன்னும் ஒவ்வொரு காலத்துக்கும் தேவைப்படுகிற வகையில் நமக்கு பிந்திய காலத்தில் வரக்கூடிய மக்கள் இன்னும் சிந்திச்சு, இல்லை இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இதுக்குள்ளே இருக்குது, அதை நோக்கி தான் இதை அழைச்சிட்டு போகிறது என்று கூட அவர்கள் யோசித்து கண்டறியலாம். இது நாம் சொன்ன நம்முடைய சிந்தனையின் வெளிப்பாடு. இதில் குறைபாடுகளும் இருக்கலாம். முழுமையாக அறிந்தவன் அல்லாஹ்வே. நாம் இதுவே இறுதியானது என்று நாம் அப்படி எப்படி சொல்ல முடியும்னா, அல்லாஹ்வே அந்த வார்த்தையை சொல்லியிருந்தால் நம்ம சொல்லலாம். இந்த வசனத்தினுடைய மையக்கருத்து, இந்த அத்தியாயத்தின் மையக்கருத்து என்ன தெரியுமா என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருந்தாம்னா நம்ம அப்படி சொல்லலாம். இது நம்முடைய சிந்தித்து எடுக்கிற தகவல் என்கிற காரணத்தினால் அது இறுதியானதாகவும் இருக்கலாம், அற்றதாகவும் இருக்கலாம். அல்லாஹ்வே ஆலம். அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். ஸோ அடுத்தடுத்த செஷனில் இன்ஷால்லா அடுத்த எபிசோட்ஸில் நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக ஒரு செக்ஷன்ஸ் அதோட இன்டெப்த்தாக வசனங்களோட விளக்கங்கள் இன்ஷால்லா நம்ம பேசுவோம். சூரா தாஹாவோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோக்கு அப்புறம் இப்போ எபிசோட் 2ல் எப்படி வந்து அல்லாஹ் வந்து அவனை அறிமுகப்படுத்திக்கிறான் அப்படிங்கிற ஒரு முன்னுரை மாதிரியான ஒரு செஷனை உஸ்தாத் அல்தாஃபியோட நல்லா டீப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை நிறையா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குர்ஆன் காலேஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.